Bismillah, walhamdulillah, wassalatu wassalamu ala rasulillah ma ba'd. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul uqdatan min lisani yafqahu qawli. Rabbi zidni ilma. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கு குறித்தான சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய உடன்பிறப்புகளே, அல்ஹம்துலில்லாஹ். இப்போது நாம் அல் குர்ஆனுடைய பக்கத்தில் 15வது பக்கத்தை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க போகிறோம். சென்ற பக்கம் 14வது பக்கம், அதை நாம் நிறைவுபடுத்தினோம். அதில் யூதர்கள் பற்றியான சில முக்கியமான விஷயங்கள் நாம் படித்தோம். ஞாபகம் இருக்குல்ல? சென்ற வாரத்தினுடைய இந்த பாடத்தில் மறுமை உங்களுக்கு மட்டுமா என்று அல்லாஹ் கேட்டான் 14a. இந்த வாழ்க்கையை மட்டும்தான் அவர்கள் பேராசை பிடித்தவர்களாக ஆசைப்படுகிறார்கள் 14b. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு பகைமை இருப்பதாக சொன்னார்கள் 14c. விரிவா பார்த்தோம். உறுதிமொழியெல்லாம் தூக்கி எறிகிறார்கள் 14d. இதுதான் யூதர்களுடைய செயல்பாடுகளாக, அவர்களுடைய கெட்ட செயலாக நாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து 15வது பக்கம், முக்கியமான பக்கங்களில் இது ஒரு முக்கியமான பக்கம். அதாவது அந்த யூதர்கள் ஷைத்தான்களை பின்பற்றினார்கள். கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிக்கக்கூடிய அந்த சூனியத்தை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். தெரிந்து கொண்டே ஒரு கெட்ட வியாபாரம் அவர்கள் செய்தார்கள். ராயினா என்று சொல்ல வேண்டாம் என்று சில விஷயங்கள் இங்கே வருகிறது. அதாவது சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், இந்த 102வது வசனத்தில், இந்த 15வது பக்கத்தில் இடம்பெறக்கூடிய சூர பக்ராவுடைய 102வது வசனத்தில் குறிப்பாக சூனியத்தை பற்றி வருகிறது. ஆமா, சூனியத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். சூனியம் இருக்கா இல்லையா, வச்சிருக்காங்களா வைக்கலையா, இதை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்ன, இதற்கான விரிவுரைகளில் தலை சிறந்த முஃபஸ்ஸிரீன்கள் இது விஷயத்தில் சொல்லியிருக்கக்கூடிய விளக்கங்கள், விரிவுரைகள் ஆதாரபூர்வமான ரீதியில் ஏற்றுக்கொள்ள தகுந்த செய்திகளாக பெரும்பெரும் முஃபஸ்ஸிரீன்கள் எடுத்து பட்டியலிடக்கூடிய செய்திகள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் இன்றைய இந்த அமர்வில் பிஇذனில்லாஹ் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு சற்று விரிவாகவே இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். இன்றைய பாடம் நமக்கு சற்று இயல்பான நேரத்தை விட அதிகமான ஒரு சில நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளலாம். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நம்ம இதை பற்றி பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இன்ஷா அல்லாஹ். இதை நாம் கற்க போவது என்பது 1 மணி நேரமாக இருந்தாலும் இதை பற்றியான செய்திகளை சேகரித்தது, இது சம்பந்தப்பட்ட தஃப்சீர்களில் தலை சிறந்த பல தஃப்சீர் நூல்களில் இந்த வசனத்திற்கு என்னென்ன அற்புதமான விளக்கங்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள், ஏற்புடைய செய்திகள் என்ன, ஏற்க முடியாத செய்திகள் என்ன, தரமான செய்திகள் என்ன என்று தலை சிறந்த தஃப்சீர் நூல்களில் தஃப்சீர் இப்னு கஸீர், தஃப்சீர் தபரி, தஃப்சீர் சஅதி, தஃப்சீர் முயஸ்ஸர், தஃப்சீர் ஜலாலின், அதே மாதிரி ஐஸரு தஃபாசிர் போன்ற தலை சிறந்த தஃப்சீர் நூல்களில் இருந்து அல்ஹம்துலில்லாஹ் பல நேரங்களை செலவு செய்து அல்லாஹ்வோட உதவியை கொண்டு இது குறித்து சற்று நல்ல ஒரு அழகான விளக்கமாக நான் பார்க்க வேண்டும் என்ற ஒரு அல்லாஹ்வுடைய உதவியோடு தான் இங்கு உங்களுக்கு முன்பாக உங்களுடைய ஆசிரியரும் அமர்ந்திருக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பலனுள்ள கல்வியை நாம் சரியான முறையில் கற்று செயல்பட அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். சரி, அந்த 15th பக்கத்துல கிட்டத்தட்ட இந்த முக்கியமான கண்டென்ட், இந்த முக்கியமான 4 பாயிண்டர்ஸ் வருது. 15a ஷைத்தான்களை பின்பற்றினார்கள், 15b கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்துவதை கற்றுக்கொண்டார்கள், 15c தெரிந்தே கெட்ட வியாபாரம் செய்தார்கள், 15d ராயினான்னு சொல்லாதீங்க. இது எல்லாமே யூதர்களுடைய கெட்ட கொடிய செயல்கள் தான். அதை பற்றி தான் இப்பொழுது விரிவாக நான் பார்க்க போகிறோம். أعوذ بالله من الشيطان الرجيم واتبعوا ما تتلو الشياطين على ملك سليمان وما كفر سليمان ولكن الشياطين كفروا يعلمون الناس السحر وما أنزل على الملكين ببابل هاروت وماروت. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இன்ஷா அல்லாஹ் படித்து அதற்கான விளக்கங்களை தெரிஞ்சுட்டு போவோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அதனுடைய அர்த்தத்தை பாருங்க. வத்தபஉ பின்பற்றினார்கள், மேலும் பின்பற்றினார்கள். எதை? என்ன? தத்லு ஷயாத்தீன் ஷைத்தான்கள் எதை ஓதி வந்தனவோ, ஷைத்தான்கள் எதை ஓதி வந்தார்களோ, தலாயத்திலு ஓதினான் ஓதுகிறான், தத்லு ஷயாத்தீன் ஷைத்தான்கள் ஓதுகிறார்கள். என்ன ஷைத்தான்கள் ஓதி வந்தார்களோ, அலா முல்கி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆட்சி காலத்தில். அப்படி ரிவர்ஸ்ல இருந்து பாருங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஷைத்தான்கள் என்ன ஓதி வந்தார்களோ, எதை ஓதி பரப்பினார்களோ அதை இந்த யூதர்கள் பின்பற்றினார்கள். பின்பற்ற துவங்கினார்கள். தூக்கி எரிந்தாங்கன்னு வந்துச்சுல, அல்லாஹ்வுடைய வேதத்தை தூக்கி முதுகுக்கு பின்னால் எரிந்து விட்டார்கள், தெரியாததை போன்று அல்லாஹ் தஆலா 101ல சொன்னார்ல, 102ல தூக்கி எரிஞ்சிட்டு என்ன பண்ணாங்க? வேற எதை பின்பற்றினாங்க? எதை வேதமாக எடுத்துக்கிட்டாங்க?
ஷைத்தான்கள் ஓதி வந்த சில சூனிய கலை கொண்ட அந்த புத்தகங்களை அவர்கள் ஓத துவங்கினார்கள், பின்பற்ற துவங்கினார்கள் என்பது இங்க அர்த்தம். ஓகேங்களா? விரிவா பார்க்க போறோம். முதல்ல வார்த்தையை புரியுங்க. வமா கஃபர சுலைமான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒருபோது நிராகரிக்கவில்லை. அப்ப காஃபிராகவில்லை அல்லாஹ் தஆலா சொல்றான்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பின்னணி இருக்கு. அப்ப அவங்களை யாரோ காஃபிர்னு சொல்லியிருக்கிறாங்க. வாங்க எல்லாம் படிப்போம். வமா கஃபர சுலைமான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிராகரிக்கவே இல்லை, காஃபிராகவில்லை. வலாக்கின், ஆனால் எனினும் அஷ்ஷயாத்தீன, ஷைத்தான்கள் தான் கஃபரு நிராகரித்தார்கள், அவர்கள் தான் காஃபிர்களாக ஆனார்கள். யுஅல்லிமூன அன்னாஸ ஸிஹ், சூனியத்தை மக்களுக்கு அவர்களே கற்றுக் கொடுக்கிறார்கள், கற்றுக் கொடுத்தார்கள் அந்த காலத்தில். வமா உன்சில அலல் மலக்கைன், வமா என்றால் என்ன, வமா உன்சில எது இறக்கப்பட்டதோ, அலல் மலக்கைன் இரண்டு வானவர்கள் மீது என்ன எந்த ஒன்று இறக்கி அருளப்பட்டதோ, பிபாபில், பாபிலோனாவில், ஈராக்கில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அநேக எல்லா முஃபஸிரிங்களுமே ஈராக்கில் இருக்கக்கூடிய பாபிலோனா தான் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்போ ஹாரூத் வ மாரூத், ஹாரூத் மற்றும் மாரூத் எனக்கூடிய இரண்டு மலக், இரண்டு வானவர்கள் மீது பாபிலோனாவில் என்ன இறக்கப்பட்டதோ, என்ன அவர்களுக்கு இறக்கி அருளப்பட்டதோ அதை அவர்கள் பின்பற்றினார்கள், அதை அவர்கள் கற்றுக்கொண்டு மக்களுக்கு அதை கற்றுக் கொடுத்து, இதன் மூலமாக ஷைத்தான்கள் தான் காஃபிர் ஆனார்களே தவிர சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காஃபிர் ஆகவில்லை. இது 102வது வசனங்கிறது ஒரு நீண்ட வசனம், கிட்டத்தட்ட 2-3 பாயிண்ட் இருக்கு. அந்த 102வது வசனத்தையே தான் நம்ம படிக்க போறோம். ஏன்னா பெரிய வசனம், அரை பக்கத்துக்கு மேல போகுது. சரியா? இப்ப இது பகுதியா படிச்சா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுல நீண்ட விளக்கங்கள் எல்லாம் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அதான் உங்களுக்கு இன்ஷாஅல்லாஹ் தஃப்சீர் நூல்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு உங்களுக்கு நான் சொல்ல போறேன். நீங்க இதை கொஞ்சம் தெளிவான முறையில, நிதானமான முறையில நீங்க அழகா இதை குறிப்பு எடுத்துக்கிறீங்க. நிச்சயமா நமக்கு ஒரு தேவையான ஒரு விஷயம். அல்ஹம்துலில்லாஹ். இங்க முன்னுரையாக யாருடைய தஃப்சீர் நம்ம ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொன்னா, தஃப்சீர் சாதி, அற்புதமான தஃப்சீர் நூல்களில் ஒன்றாக திகழக்கூடிய, உலக மக்களால், உலக அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளத்தக்க தரத்தில் இருக்கக்கூடிய தஃப்சீர்களில் ஒன்று தஃப்சீர் சாதி. இந்த தஃப்சீர் சாதியில இவங்க அழகான ஒரு முன்னுரையோட சொல்றாங்க. பாருங்க, ஒரு நியதியை சொல்றாங்க, இறை நியதியை சொல்றாங்க. எப்ப மனிதன் தனக்கு கட்டளையிடப்பட்டதை, தன்னிடமிருந்து இறைவன் எதிர்பார்க்கக்கூடியதை செய்ய தவறி தடம் புரண்டு அவன் திசை மாறி செல்வானோ, அப்போ அவன் அதற்கு எதிரானதை கையில் எடுப்பவனாக, தனக்கு பாதகமானதை கையில் எடுப்பவனாக அவன் ஆகிவிடுவான். அழகான சில உதாரணங்கள் சொல்றாங்க. ஃபமன் தரக இபாதத் அர் ரஹ்மான் உபுத்லி பி இபாதத்தில் அவுசான், அர் ரஹ்மான் ஆகி அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்வதை அவன் விலகிக் கொள்வானோ, விட்டு விடுவானோ, அவன் சிலை வழிபாட்டிலேயோ அல்லது இறைவனுக்கு மாறான விஷயங்களை வழிபட துவங்கி விடுவான். மாற்றமான இபாதத்துல அவன் ஈடுபட்டு இருப்பான். அல்லாஹ்வுடைய இபாதத்தை விட்டவன் அல்லாஹ்வுடைய படைப்புகளை வணங்குபவனாக ஆகிடும். அமன் சரக்க மெஹபத்துல்லாஹ் வ ஹௌஃபு வ ரஜாஹு, அல்லாஹ்வுடைய மஹபத், அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுடைய ஆதரவை விட்டு யார் வாழ்வார்களோ, உபுத்லி பி மஹபத்தி கைரில்லாஹி வ ஹௌஃபி வ ரஜாஹி, அல்லாஹ் அல்லாதவர்கள் மீதான முஹபத்தின் மீதும் அவர்களுடைய பயத்தின் மீதும் அவர்கள் மீதான ஆதரவின் மீது அவர்கள் சோதிக்கப்படுவார்கள். அல்லாஹ்வுடைய முஹபத்துக்காக நம்ம வாழல, அல்லாஹ்வுடைய பயத்தோட வாழனா மற்றதை நம்ம அதிகமா முஹபத்து கொள்ள ஆரம்பிச்சிருவோம், மற்றது அல்லாஹ்வுடைய படைப்பை நம்ம பயப்பட ஆரம்பிச்சிருவோம். அப்படி அல்லாஹ் ஆக்கிடுவான். அதே மாதிரி யார் தன்னுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யவில்லையோ அவர் ஷைத்தானுடைய பாதையில் நிச்சயமா அவருடைய பொருளாதாரத்தை செலவு செய்யக்கூடிய நிலைமை நேரிடும். இப்படி நிறைய சொல்றாங்க. யார் ஹக்கை விட்டு விட்டார்களோ அவர்கள் பாத்திலே கையெடுக்கக்கூடிய நிலைமை நேரிடும். இதை அழகா சொல்லிட்டு, இதே மாதிரிதான் எப்போது யூதர்கள் லம்ம நபது கிதாப் அல்லாஹ், எப்போது அல்லாஹ்வுடைய கிதாபை தூக்கி எறிந்தார்களோ, தூக்கி அவர்கள் எரிந்து விட்டு முதுகுக்கு பின்னால் ஆக்கி கொண்டார்களோ, அல்லாஹ்வுடைய வேதத்தை தூக்கி எறிந்து புறக்கணித்தார்களோ, அக்பலு அவர்கள் இத்தபஉ மா தத்லு ஷயாத்தீன், ஷைத்தான்கள் ஓதி வந்த அந்த சூனிய நூற்களை அவர்கள் பின்பற்ற தொடங்கினார்கள். அல்லாஹ்வுடைய வேதம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது, அதில் சத்தியங்கள் இருந்தது, அதில் சரியான வழிகாட்டுதல் இருந்தது. அது அவங்களுக்கு பிடிக்கல, அது அவங்களுக்கு கசப்பா இருந்தது, எடுத்து செயல்படுத்துறது சிரமமா இருந்தது, தூக்கி எறிஞ்சாங்கல்ல. அப்ப ஷைத்தான்களுடைய அந்த சூனிய நூல்களின் பக்கம் அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். அதை அவர்கள் பின்தொடரக்கூடிய நிலைமை ஏற்பட்டது. அந்த அடிப்படையில தான் அவங்க சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு சூனிய கலைக்குள் அவர்கள் பூந்தார்கள், சூனியத்தை அவர்கள் கற்றார்கள், மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அதனுடைய ஒரு நிலையில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையே காஃபிர் என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு அவர்கள் ஆளானார்கள். அதை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்தில் சுலைமானு காஃபிர் ஆயிட்டாரா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வமா கஃபர சுலைமான் என்று சொல்லி, யார் உண்மையான காஃபிர்கள், யார் உண்மையாக சூனியத்தை கற்றார்கள், கற்றுக் கொடுத்து என்னென்ன ஃபித்னாக்களை செய்தார்கள் என்று விவரமாக இந்த வசனத்தில் சொல்ல துவங்குகிறான் என்று தஃப்சீர் சாதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த முன்னுரையோட இந்த செய்தி ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் இப்னு கசீர்ல இருந்து ஆரம்பிப்போம். ஏன்னா இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதுக்கு நிறைய நீண்ட விளக்கம் கொடுக்குறாங்க. தஃப்சீர் தபரிலையும் சரி, இப்னு கசீர்லையும் சரி, நீண்ட விளக்கங்கள், நீண்டன்னு சொல்றத விட நீண்ட விளக்கங்கள் இருக்கு. அதை ஆல்மோஸ்ட் கம்ப்ரஸ் பண்ணி
அதை வந்து ஓரளவுக்கு சம்மரைஸ் பண்ணி உங்களுக்கு அதில் இருந்து அவர்களே முன்மொழியக்கூடிய எடுத்துரைக்கக்கூடிய முக்கியமான செய்திகளையும் சஹாபாக்கள் தாபீன்களுடைய கூற்றுகளையும் இந்த விஷயத்தில் வந்துக்கூடிய விளக்கங்களை தான் நம்ம இப்போ இன்ஷா அல்லாஹ் ஓரளவுக்கான அந்த நேரத்தை பயன்படுத்தி நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எப்படி இந்த சப்ஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இதே மாதிரி தான் அவங்க சொல்றாங்க. சரிங்களா? எப்போ வந்து அல்லாஹ்வுடைய வேதத்தை கையில் எடுக்க வேண்டும், பற்றி பிடிக்க வேண்டும் என்று அல்லாஹ் அவர்களுக்கு வலிமையா பிடிங்கன்னு சொல்லி தூர்மலையை தூக்கி கூட அல்லாஹ் தஆலா அவர்கள் இடத்துல ஒப்பந்தம் வாங்கிய பிறகும் கூட அவர்களுடைய ஒரு சுகபோகத்துக்காக வேண்டி, சுயலாபத்துக்காக வேண்டி என்ன செஞ்சாங்க? தௌராவை புறக்கணித்தார்கள். பின்னால் வந்த யூதர்கள் குர்ஆனையும் புறக்கணித்தார்கள். இப்படி அவர்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தை புறக்கணித்து அவர்கள் தான் தோன்றித்தனமாக அவர்கள் செயல்படும் பொழுது அவர்களுக்கு கிடைத்தது இந்த சூனிய கலை கொண்ட அந்த நூற்கள். ஷைத்தான்கள் ஓதி வந்த அந்த உருவாக்கிய அந்த நூற்கள் அவர்களுக்கு கிடைக்க ஆரம்பித்தது. வக்பலு அலா தஅல்லுமு ஸிஹ்ர் வத்திபாஇஹி. பிறகு இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி வார்த்தைகளை நான் உங்களுக்கு மத்தியில வாசிக்க துவங்கிட்டேன். வக்பலு அலா தஅல்லுமு ஸிஹ்ர் வத்திபாஇஹி. சிஹரை கற்றுக்கொள்ளக்கூடிய, சிஹர் என்றால் சூனியம், சூனியத்தை கற்றுக்கொள்வதன் மீது அவர்கள் முன்னோக்கினார்கள். அதை அவர்கள் எதிர்கொண்டார்கள். அந்த சூனியத்தை பின்பற்றவும் அவர்கள் ஆரம்பித்தார்கள். இதனுடைய பின்னணியில் தான் வலிஹாதா அராது கைதம் பி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸஹருஹு ஃபீ முஷ்த். இதன் பின்னணியில தான் சூனியத்தை கற்று கை தேர்ந்து அவர்கள் ரசூலுல்லாவை இந்த சூனியத்தின் மூலமாக கொல்ல முடியும் என்ற ஒரு முடிவுக்கு அவர்கள் வந்து, அப்படி ஒரு திட்டமிட்டு ஒரு சீப்பில் சில முடிகளால் சூனியம் செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்து அர்வான் எனக்கூடிய, அர்வான் என்பது ஒரு கிணறு, அந்த கிணற்றில் அந்த ஆழமான பகுதியில் அவர்கள் அதை புதைத்து வைத்தார்கள். அதுக்கப்புறம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அதை நபி அவர்களிடம் எடுத்து சொல்லி பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சூனியத்தில் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிவாரணத்தை, ஷிஃபாவை ஏற்படுத்தினான். சூரத்துல் ஃபலக்கும் சூரத்துல் நாஸும் அந்த 11 வசனங்கள், 5 + 6 11 வசனங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைக்கப்பட்ட சூனியத்தை களைப்பதற்காக அதிலிருந்து அவர்களுக்கு நிவாரணம் கொடுப்பதற்காகவே அது இறக்கப்பட்டது. இன்ஷா அல்லாஹ் நாடி நம்ம அதை சூரா ஃபலக் நாஸ் படிக்கும்போது விரிவா பார்ப்போம். அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரிலையுமே முஸ்லிம்லையுமே இருக்கு. அதையும் இங்க இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அதான் சொல்றாங்க. அதை பத்தி பின்னாடி பார்ப்போம். அஹ்மத் லபீத் பின் ஆசம், லபீத் பின் அல் ஆசம் எனக்கூடிய ஒரு யூதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் வச்சான். அது கண்டுபிடிக்கப்பட்டது, அது முறிக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சூனியத்திலிருந்து முழுமையாக அவர்கள் ஷிஃபா பெற்றார்கள், நிவாரணம் பெற்றார்கள். அல்லாஹ் அதிலிருந்து அவர்களுக்கு ஆஃபியத்தை கொடுத்தான். அது ஒரு கதை. இது இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு மேற்கோள் காட்டுறாங்க. இப்படி அங்க கற்றுக்கொள்ள துவங்கிய யூதர்கள் அந்த சூனிய கலையிலேயே அவர்கள் மூழ்கி திளைத்திருந்து ஒரு கட்டத்தில் நபியை பாறாங்கல்ல தள்ளி மூத்தாக்கன்னு நினைச்சதும் அவங்களுடைய கட்டம். அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். பிறகு சூனியத்தால் அவர்களை தாக்க வேண்டும் என்று அவர்கள் இந்த ரீதியிலும் அவர்களை தாக்குவதற்காக ஒரு சூழ்ச்சி செய்தார்கள். அல்லாஹ் அதிலிருந்தும் அவங்களை காப்பாற்றினான். ஹைர். ஓகேங்களா? இதை தான் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியும் ஆரம்பத்துல குறிப்பிடுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நம்ம இந்த வசனத்தினுடைய விரிவாக்கத்தை பார்ப்போம். அப்ப என்ன இந்த 3 வரி, இதுல இருந்து நம்மளுக்கு என்ன ஒரு செய்தி கிடைக்குன்னா, யூதர்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தை தூக்கி எறிஞ்சிட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல ஷைத்தான்கள் ஓதி வந்த ஒரு வேதத்தை அவங்க பின்தொடர்ந்தாங்க. வேதம்னா ஒரு நூலை ஏதோ ஒண்ணு பின்தொடர்ந்து போயிருக்கிறாங்க. மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காஃபிர் கிடையாது, இவங்க தான் காஃபிர் அப்படிங்கிற ஒரு செய்தி மட்டும் இதுல வருது. அதே மாதிரி ஹாரூத் மாரூத் எனக்கூடிய ஒரு 2 வானவர்கள் பாபிலோனால என்ன இறக்கப்பட்டதோ அதை இவங்க வந்து கற்றுக் கொடுத்து இவங்க காஃபிர் ஆயிட்டாங்க. இவங்க சொல்ற மாதிரி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காஃபிர் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம இதுல இருந்து உள்வாங்கிக்க முடியுது. ஓகே தானே? இப்ப முழுக்க நம்ம தஃப்சீரை படிச்சிட்டோம்னா, இதுக்கான விரிவுரைகள் பின்னணியெல்லாம் நான் சொல்லிட்டேன்னா இதுக்கு அடுத்தடுத்து உள்ள வார்த்தைகளை படிக்கும்போது இன்னும் நம்மளுக்கு நல்லா புரியும். அதனால உங்களுக்கு நான் விளக்கத்தை ஸ்டார்ட் பண்றேன். நீங்களும் இன்ஷா அல்லாஹ் அவளோடு தயாரோடு இருப்பீங்க இதை வந்து குறிப்பெடுப்பதற்கு. முதல் செய்தி என்ன சொல்றாங்கன்னா, இப்னு ஹாத்திம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தஃப்சீர் நூல்ல இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களே இந்த செய்தி அறிவிக்கிறாங்க. என்னன்னா, கான ஆசிஃப் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர். யாருடைய எழுத்தாளர்? ரைட்டர் ஆஃப் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஆட்சி காலத்தில் எழுத்தராக பணியாற்றியவர் என்பவர் ஆசிஃப். இந்த ஆசிஃப்ங்கிறது காத்திபு சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய ரைட்டர்.
அவர் வந்து இஸ்முல் ஆதம். இஸ்முல் ஆதம் என்பது ஒன்று இருக்குது, அல்லாஹ்வுடைய ஒரு திருநாமங்களில் ஒன்று, அது மறைக்கப்பட்டது. அதை கொண்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தால் அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அந்த இஸ்முல் ஆதமை அவர் அறிந்து வைத்திருந்தார். அதே மாதிரி வக்கான யக்துபு குல்ல ஷைஇன் பி அம்ரி சுலைமான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லக்கூடிய முக்கியமான சில ரகசியமான சில விஷயங்கள் அனைத்தையுமே அவர் எழுதுவாரு. வயதுஃபினுஹு தஹ்த குர்சி. எழுதி, அதாவது பொதுமக்களுக்கு அதாவது வெளி மக்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லாத சில ரகசியமான சில முக்கியமான குறிப்புகள். ஏன்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையே ரொம்ப ரகசியமானது. மிருகங்களோடு பேசக்கூடியவங்க, காற்றில் அவர்கள் பயணிக்கக்கூடியவர்கள், இதெல்லாம் பத்தி சூரா சபாலையும் திரும்ப சூரா நமல் சூரா சபாலெல்லாம் நம்ம படிப்போம் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? அப்படியேப்பட்ட ஒரு பிரத்யேகமான ஒரு தனித்துவமான ஒரு வித்தியாசமான என்ன சொல்வது சக்திகளும் முஅஜிஸாக்களும் அற்புதங்களும் கொடுக்கப்பட்டதுதான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அதனால அவங்க கிட்ட நிறைய விதமான நூதனமான சில விஷயங்களும் புதுமையான விஷயங்களும் பொதுமக்கள் அறியாத ரகசியமான விஷயங்களும் உண்டு. அந்த அடிப்படையில் அவங்க சொல்லக்கூடிய சில ரகசிய குறிப்புகள் அது எல்லாத்தையுமே இந்த ஆசிஃப் என்ன செஞ்சாரு, எழுதி அது பொதுமக்களுக்கு போயிட்டு அது ஃபித்னாவாக ஆகிவிடும், அது பொதுமக்கள் எடுத்து மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அரியாசனம், ஒரு சிம்மாசனம்னு சொல்லலாம், ஒரு சிம்மாசனம் இருந்தது, குர்சின்னு சொல்லக்கூடிய ஒன்று இருந்தது. அது கீழே புதைச்சி வச்சுட்டாங்க. அது ஒரு நோக்கத்துக்காக எழுதப்பட்டது, ஒரு நோக்கத்துக்காக அது பாதுகாக்கப்பட்டது, ஒரு நோக்கத்துக்காக அது பயனும் படுத்தப்பட்டது. இதற்கு பிறகு இது பொதுமக்களுக்கு சென்று சேர வேண்டிய ஒன்றல்ல, இது தேவையற்றதுன்னு சொல்லி என்ன செஞ்சுட்டாங்க, அவங்களுடைய அந்த அரியாசனத்தை கீழே போட்டு புதைச்சிட்டாங்க. இது யாருக்கும் தெரியாது, பொதுமக்கள் யாருக்குமே தெரியாது. ஆசிஃப் என்பவரும் ஒரு நண்பகத்தன்மையான ஒரு அமானிதத்தை பேணக்கூடிய ஒரு நபர். அவரும் யார்கிட்டையும் சொல்ல. ஃபலம்மா மாத்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணித்த பிறகு அஹ்ரஜஹு ஷயாத்தீன், ஷைத்தான்கள் என்ன செஞ்சாங்கன்னா அதை தோண்டினார்கள். ஷைத்தான் நேரடியாக வந்து தோண்ட முடியாது. ஷைத்தான் நேரடியாக வந்து என்ன செய்ய மாட்டான், நம்மளை அடிக்கிறது, நம்மளை அரைகிறது, பிடிச்சி தள்ளுறது, அதெல்லாம் செய்ய மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை ஷைத்தானுகள் அதெல்லாம் கொடுக்கல. சரிங்களா? அவன் வந்து உள்ளங்களில் ஊசலாட்டங்களை ஏற்படுத்துவான், அல்லது சில நேரங்களில் மனித தோற்றத்தில் வந்து அவன் பேசி கூட இருக்கிறான். செய்யுங்கன்னு சொல்லி மக்களை செய்ய வச்சிருக்கானே தவிர அவன் செஞ்சது இல்லை. அதை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கிறேங்க. அந்த அடிப்படையில் ஷைத்தான்கள் அதை வெளியேற்றினார்கள். அது எப்படி வெளியேற்றினார்கள் அடுத்த ரிவாயத்தில் நான் சொல்லும் போது புரியும். மனிதர்களை வச்சுதான் வெளியேற்றினாங்க. பட் இங்க சுருக்கமா வருது. அப்ப அதை வெளியேற்றி அந்த நூலை வெளியே எடுத்து ஃபகதபு பைன குல்லி சத்ரைனி சிஹ்ரம் வ குஃப்ரா, இரண்டு வரிகளுக்கு மத்தியிலே அதுல வந்து நிறைய அது இஸ்முல் ஆதம் இருந்தது, நன்மையான விஷயங்கள் இருந்தது, அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து சொல்லப்பட்ட சில செய்திகள் தான் அதுல இருந்தது. ஆனா என்ன செஞ்சாங்க ஷைத்தான்கள், அதுல சிஹ்ரான சூனியத்திற்கான வார்த்தைகளை அவர்கள் ரெண்டு வரிகளுக்கு மத்தியில இடையில சொருவி என்ன செஞ்சுட்டாங்க, எழுதி பொதுமக்களுக்கு மத்தியிலே அது மக்களுக்கு மத்தியில கொடுத்து வகாலு ஹாதல்லதிகான சுலைமான் யாமல் பிஹா, இதுதான் சுலைமான் அவர்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு ரகசியமான குறிப்பேடு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த பாத்துக்கிறேங்க, சுலைமான் அவர்கள் ரகசியமாக வைத்திருந்த குறிப்பேடு அந்த நூல் என்பது இதுதான். இதை வைத்துதான் அவர் உங்களை ஆட்சி செய்தார், உங்கள் மீது அவர் அடக்கி ஆளக்கூடிய ஒரு மன்னராக அவர் இத்தனை ஆண்டு இருந்திருக்கிறாரு, அவர் ஜின்கள் எல்லாம் வசப்படுத்தி வச்சிருந்தாரு, இதை வச்சுதான் அவர் காற்றின் மீதெல்லாம் பயணிச்சாரு, அவர் ஒரு பெரிய சூனியக்காரர், பார்த்தீங்கள்ல சூனிய வார்த்தைகள்லாம் இருக்கு என்று சொல்லி அவர்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது அபாண்டத்தை சுமத்தினார்கள். விஷயம் வருது பாருங்க. அப்போது இருந்த மடையர்கள் பொதுமக்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காஃபிர் என்று சொல்ல ஆரம்பித்தார். அவர் ஒரு நபின்னு நினைச்சிட்டு இருந்தோம், நபின்னு சொல்லி இத்தனை வருஷம் அவனை ஏமாத்திட்டாரா, வித்தியாசமான ஒரு பவர் உள்ளவரா இருந்தார். அப்போ சூனியக்காரரா, ஏன்னா சூனியங்கிறது மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலே இருக்குது. சூனியங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஓகேயா? அப்ப சூனியத்தாலதான் இவ்வளவு நாள் நம்மள்ட்ட ஆட்சி செஞ்சு அவர் காற்றில் பரப்பவராக இருந்த நம்ம அல்லாஹ்வோட உதவி கொண்டு இறை தூதர் என்றெல்லாம் நாம் நினைத்துக் கொண்டிருந்தோம் என்று காஃபிர் சுலைமான் காஃபிர் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். இதுல வந்து நன்மக்கள் மட்டும் என்ன செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மீது அவதூறு நம்ம சொல்லக்கூடாது, தெரியாமல் பேசக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வந்து தங்களை தற்காத்து கொண்டாங்களாம், எதுவுமே சொல்லாம. பட் மடையர்களும் பொதுமக்களும் குறிப்பாக அப்பொழுதும் பனி இஸ்ரவேலர்கள் இருந்தார்கள். ஏன்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனி இஸ்ரவேலருக்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள் ஒருவர் தான். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு இடையில வந்தவங்க, அதுல மாற்று கருத்தே இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு இடையில வந்தவங்க தான். இதை மார்க்கறிஞர் எல்லாருமே ஆல்மோஸ்ட் இது வழி முடிகிறாங்க. அந்த அடிப்படையில பனி இஸ்ரவேலர்களும் இதை என்ன செய்யறாங்க, யூதர்களாக இருந்தவர்களும் இதை வந்து ஏற்றுக்கொண்டு, அப்படியா அப்ப சுலைமான் பெரிய காஃபிர்பா என்று சொல்லி அவர்களும் சொல்ல ஆரம்பித்து பொதுமக்களும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதன் பின்னணியில ரசூல்லா காலம் வரைக்குமே இது சொல்லி கொண்டிருந்தாங்க. ரசூல்லா வந்ததுக்கு அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது யூதர்கள் சொன்னாங்களா, எத்தனை விஷயத்துல நீங்க எங்களோட பிரச்சனை பண்ணுவீங்க, எவ்வளவுதான் நீங்க எங்களுக்கு மாத்தமா பேசுவீங்க, சுலைமான போய் நீங்க நபின்னு சொல்றீங்க அலைஹிஸ்ஸலாம்,
சுலைமான போனே நீங்க நபின்னு சொல்றீங்களே, அவர் காஃபிர், அவர் சாஹிர், தெரியாதா உங்களுக்கு? நீங்க என்ன இப்படி மாத்தி மாத்தி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட பிரச்சனை பண்ணாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பல் ஹுவ நபியும் நம்பியா இல்ல, அல்லாஹ்வுடைய நபிமார்கள் ஒருவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கால வரைக்குமே யூதர்களை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் அவங்க நம்பிட்டு இருந்தாங்க. அவங்க நம்பப்பட்டார்கள். ஷைத்தான்களுடைய போதனைகளால் அவர்கள் நம்பப்பட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் சாஹிராகத்தான், ஒரு சூனியக்காரராகத்தான் அவர்கள் நம்பி வந்தார்கள். அல்லாஹ் தஆலா சொன்னா, இந்த ஷைத்தான்கள் ஓதி வந்ததை தான் இந்த யூதர்கள் பின்பற்றி போனார்கள். சுலைமான் ஒருபோதும் குஃப்ர் செய்யவில்லை. அப்படின்னா அவர் சூனியத்தை கற்கவில்லை, சூனியத்தை எழுதவில்லை, சூனியத்தை போதிக்கவில்லை, சூனியத்தால் மக்களை ஆளவில்லை, சூனியத்தால் காற்றின் மீது பயணிக்கவில்லை, அவர் அல்லாஹ்வை நிராகரிக்கவில்லை. அவர் காஃபிர் இல்ல, ஷைத்தான்கள் தான் காஃபிர், அவர்கள் தான் சூனியத்தை கற்றுக் கொடுத்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்ல வர்றான் என்பது இந்த இடத்தில் பொருள். இதை இப்னு ஹாத்திம் ரஹிமுல்லாஹ் அவர்கள் வாயிலாக இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து இன்டர்பிரேஷன் நம்பர் 2, இரண்டாவது விளக்கத்தை பார்க்க போகிறோம். இது இமாம் சுத்தி ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய கருத்தை மாஷா அல்லாஹ் இப்னு கஸீர் ரஹிமுல்லாஹ் அவர்கள் பதிவிடுகிறார்கள். இமாம் சுத்தி ரஹிமுல்லாஹ் அவர்கள், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இமாம் அதே போன்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்னு அப்பாஸ் அவர்களுடைய மாணவர்களாகிய கத்தாதா, இக்ரிமா போன்ற அனைவருக்குமே இவங்க மாணவர். தாபீன்களில் உள்ள ஒரு தலை சிறந்த முஃபஸ்ஸிர்களில் இவங்களும் ஒருத்தங்க. இவங்களுடைய தஃசீரை பல நேரங்களில் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி எடுத்துரைப்பாங்க. அவங்க நீண்ட ஒரு செய்தி மாஷா அல்லாஹ் அவங்க அறிவிக்கிறாங்க. அதையும் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எடுத்து சொல்றாங்க. இந்த 2 மட்டும்தான் விளக்கம் இல்லை. இதை தாண்டியும் தஃசீர் தபரியுடைய சில செய்திகள் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. நிறைய குறிப்புகள் வந்திருக்குது. அதுல பிரதானமானதாக, முக்கியமானதாக, நமக்கு போதுமானதான சில விஷயங்களை தான் நம்ம பார்க்கிறோம். ஒன்று இப்னு அபி ஹாத்திம் ரஹிமஹுல்லாஹ் கருத்தை இப்ப பார்த்து முடிச்சோமா? இரண்டாவது இமாம் சுத்தி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்லக்கூடியதை மாஷா அல்லாஹ் அவர்கள் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி ரெஃபர் பண்றாங்க, எடுத்து உரைக்கிறாங்க. என்னன்னா, அதாவது அல அஹது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலகட்டத்தில் என்ன அதிகமாக நடந்ததுன்னா, கானதி ஷயாத்தீன் தஸ்அது இல ஸமா, வானத்தின் பக்கம் ஷைத்தான்கள் எல்லாம் மேலோங்கி அவர்கள் செல்வார்கள். ஃபதகவுது மின்ஹா மகாயித லிஸம், அங்கே அவர்கள் அமர்ந்து சில மாணவர்கள் பேசக்கூடிய செய்திகள் எல்லாம் அவர்கள் கேட்டுவிட்டு மரணம் சம்பந்தப்பட்ட, நன்மை தீமை சம்பந்தப்பட்ட, சில மறைவான விஷயங்கள் சம்பந்தப்பட்டதெல்லாம் ஃபயாத்தூனல் கஹனா இந்த ஜோதிடர்கள், குறி சொல்பவர்கள், சூனியக்காரர்கள் இவர்களிடத்தில் எல்லாம் அவங்க என்ன செய்வாங்கன்னா செய்திகளை எடுத்து சொல்லுவாங்க. அதை வைத்து இந்த ஒரு உண்மையை வைத்து பல பொய்களை கலந்து அவர்கள் மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லுவார்கள் என்பதாக இது நடந்து வந்தது. ரசூலுல்லாஹ் இதை சொல்றாங்களா, ஆயிஷா கேட்கிறாங்களா, ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய சில நேரங்கள் அப்படி நடந்து வருகிறது அப்படின்னு சொல்லும்போது, அது ஜின்னிடம் இருந்து அவன் கேட்டுக்கொண்ட ஒரு செய்தியை, ஒரு உண்மையில் 100 பொய்யை கலந்து வச்சு அவன் சொல்றான். அதை நான் நம்பக்கூடாது, அவர்களிடத்தில் நாம் சென்று ஜோதிடம் பார்க்க கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ். சூரத்துல் ஜின்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், வன்னா குன்னா நகூது மின்ஹா மகாயித லிஸம் என்று ஜின்களே சொன்னது. நாம எல்லாம் வானத்துல போய் உட்கார்ந்து இருந்து மாணவர்கள் பேசுவதை ஒட்டி கேட்டுட்டு வந்தோம். ஆனா இப்ப போனா எரிக்கற்களால் நம்மளை அடிச்சு துரத்திடுறாங்கிறத ஷைத்தான்கள், ஜின்கள் சொல்கிறார்கள் என்று சூரத்துல் ஜின்ல அது நேரடியாகவே வருகிறது. தர்ஜுமா படிச்சவங்களுக்கு அது புரியும் இன்ஷா அல்லாஹ். அதை பத்தி பின்னாடி அந்த கட்டத்துல பார்ப்போம். திரும்ப விஷயத்துக்கு வர்றேன். அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலகட்டத்துல வானின் பக்கம் நோக்கி பறந்து சென்று ஷைத்தான்கள், மலக்குமார்கள் பேசக்கூடிய செய்திகள் எல்லாம் கேட்டுவிட்டு இந்த குறிப்பாக ஜோதிடர்களிடத்திலும் குறிகாரர்கள் ஓகேங்களா, குறிகாரர்களிடத்திலும் எடுத்து சொல்லி இப்படி அவர்கள் பல விஷயங்கள் எடுத்து சொன்னாங்க. அப்ப அந்த செய்தி கிடைக்குதுல, அந்த அரிதான செய்திகள், இந்த மறைவான சில செய்திகள்லாம் கிடைக்குதுல. இந்த குறிகாரர்கள் ஓகேங்களா, ஜோதிடர்கள், குறி சொல்லக்கூடிய குறிகாரர்கள்லாம் அதை ஒரு நூல்ல எழுதி அதை என்ன செஞ்சுக்கிட்டாங்க, பதிவு செய்து பாதுகாத்து வந்தார்கள். அதுக்கப்புறம் பனி இஸ்ரவேலர்களுக்கு மத்தியில், நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனி இஸ்ரவேலரிடத்தில் வந்த நபிமார்கள் ஒருத்தர் தான். அந்த அடிப்படையில் பனி இஸ்ரவேலரிடத்தில் இது ஒரு பரவலான செய்தியாக இருந்தது. ஜின்களுக்கு மறைவான ஞானம் உண்டு. ஏன்னா ஜின்கள் தானே கேட்டு விட்டு ஷைத்தான்கள் தானே கேட்டு விட்டு சொல்றாங்க. அப்ப ஜின்களுக்கே மறைவான கல்வி இருக்கு போல, மறைவான விஷயம் தெரியும் போல, அல்லாஹ்க்கு தெரிவதை போன்று ஜின்களுக்கும் மறைவான கல்வி இருக்கு போலன்னு சொல்லி பரவிடுச்சு. இப்படி ஒரு செய்தி, இப்படி ஒரு தவறான ஒரு செய்தி மக்களுக்கு மத்தியிலே பரவிய போது பரவிக்கொண்டு இருந்தது. இந்த நிலைமையில தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக ஆக்கப்படுகிறார்கள். இதுதான் விஷயம். சுலைமான் ஃபின்னாஸ், மக்களுக்கு மத்தியிலே நபியாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக ஆக்கப்பட்டார்கள்.
ஆக்கப்பட்ட பிறகு அவங்க எடுத்த ஆக்ஷன்ஸ்ல இதுவும் ஒண்ணு, கொண்டு வா அந்த நூல் எல்லாம் கொண்டு வா என்று அதை எல்லாம் சேகரித்து, இதை யாரும் இனி பின்பற்றக்கூடாது, இதை யாரும் இனி இதை எடுத்து செயல்படக்கூடாது, இதை யாரும் இனிமே இதன்படி யாரும் செயல்படக்கூடாதுன்னு சொல்லி அதை எல்லாத்தையும் ஒரு சுந்தூக் எனக்கூடிய ஒரு பெட்டியில போட்டு சும்மா தஃபனஹா தஹ்த குர்சி தன்னுடைய அரியாசனத்திற்கு கீழே அதை அவர்கள் புதைத்து விட்டார்கள். புதைச்சிட்டு இனி யாரும் இந்த நூலை எடுக்கக்கூடாது, இதன்படி யாரும் செயல்படக்கூடாது, இனி யாரும் இந்த சூனியத்தை பின்பற்றக்கூடாது என்று சொல்லி சட்டம் போட்டு எல்லாரையும் கண்டிச்சு அவர்கள் அடக்கி வைத்தார்கள். பிறகு அப்போ என்ன அப்படின்னு சொன்னா, யாராவது ஒரு ஜின்னு அல்லது ஷைத்தான்கள் அந்த நூலை எடுக்க வேண்டும் என்பதற்காக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சிம்மாசனத்தை நெருங்கினால் அவர்கள் பொசுங்கி விடுவார்கள். இப்படிதான் நிலை என்பது இருந்தது. அதே மாதிரி சட்டம் போட்டாங்க, யாரெல்லாம் ஜின்களுக்கு ஷைத்தான்களுக்கு மறைவான ஞானம் உண்டு என்று சொல்கிறார்களோ அவர்களுக்கு மரண தண்டனை, அவருடைய கருத்து வெட்டப்படும் என்றெல்லாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சட்டம் போட்டாங்க. அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் மறைவான ஞானம் உண்டு என்று சொல்லி அவர்கள் இறை பிரச்சாரத்தை எடுத்து செயல்படுத்தி கொண்டு வந்தாங்க. ஒரு கட்டம் வந்தது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மௌத். அவர்கள் மரணம் அடைந்த பிறகு தஹபத்தில் உலமா அல்லதீனகான யாரிஃபூன அம்ர சுலைமான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாமை பற்றி நன்கு விளக்கம் நன்கு அறிந்திருந்த அறிஞர் பெருமக்கள் எல்லாம் அவர்களுடைய காலமும் முடிந்தது, அவர்களும் சென்று விட்டார்கள். அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய சாப்டர் க்ளோஸ், நன்மக்களுடைய சாப்டர் க்ளோஸ். எல்லாமே மரணித்த பிறகு பிறகு அடுத்தடுத்த ஜெனரேஷன் உருவானார்கள். அப்ப தமசல ஷைத்தானும் ஃபி சூரத்தி இன்சான், மனித தோற்றத்தில் ஷைத்தான் வந்தான். மனித தோற்றத்தில் ஷைத்தான் என்பது ரசூலுல்லாஹ் காலத்திலே நடந்திருக்குது. இது நம்ம சீரா படித்தவர்கள் பார்த்திருப்போம். குறைஷிகளிடத்தில் மனித தோற்றத்தில் ஷைத்தான் போய் பேசினதெல்லாம் நம்ம சீரால படிச்சிருக்கோம். அதுவும் நம்பகத்தன்மையான செய்தி தான். அந்த மாதிரி ஷைத்தான் பல சந்தர்ப்பங்களில் மனித தோற்றத்தில் வந்திருக்கான். இதுவும் ஒன்று. பல அறிஞர்கள் இதை ஏற்றுக்கொள்ளத்தக்க செய்தியா தான் வழிமுடிகிறாங்க. ஷைத்தான் மனித தோட்டத்துல சொன்னானா, அதே மாதிரி சில பனி இஸ்ரவேல் இடத்துல வருகை தந்தவன் சொன்னானா, உங்களுக்கு நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லட்டுமா, ஒரு முக்கியமான ஒரு ரகசியத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, சுலைமான் அவருடைய ஆட்சி பீரிடம் இருந்த அந்த அரியாசனத்துக்கு கீழே ஒரு முக்கியமான ஒரு நூல் இருக்குது, அதை நீங்க எடுத்து தோண்டி பாருங்க, அதுல நிறைய உங்களுக்கு தேவையான ரகசியமான சில விஷயங்கள் இருக்கு என்று சொல்லி அவன் சொன்னான். அப்படி கொஞ்சம் சுருக்கமாக சொல்றேன், ஓகேங்களா? சொன்னதுக்கு அப்புறம் அப்படியா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அதை அவங்க தோண்டினதுக்கு அப்புறம் சில நூல்கள் இருந்தது அவங்க எடுத்ததுக்கு அப்புறம் ஷைத்தான் சொன்னானா, இன்ன சுலைமான், நிச்சயமா சுலைமான் இருக்காரே, இன்னமாக்கான மனிதர்களையும் ஜின்களையும் அவர் ஆண்டதெல்லாம், பறவைகள் எல்லாம் அவர் ஆண்டதெல்லாம், ஆட்சி செய்ததெல்லாம் இந்த சூனியத்தை வைத்துதான். இதுதான் சூனிய நூல். இதை வச்சுதான் அவங்க ஆண்டு வந்தார்கள். அதுக்கப்புறம் இது யாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி பத்திரமா போட்டு புதைச்சிட்டு அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தோரவதாக பிறகு அவன் பறந்து சென்று விட்டான். சுலைமான் கனசாஹிரன், பிறகு மக்களுக்கு மத்தியிலே பரவலான ஒரு செய்தி பரவியது, சுலைமான் ஒரு சூனியக்காரர் போல, அவர் ஒரு சூனியக்காரர் போல என்று சொல்லி, அதனால அப்ப சூனியம் செய்தார்னா அவர் காஃபிராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சுலைமான் காஃபிர் என்றும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சூனியக்காரர் என்றும் மக்கள் எல்லாம் பேச ஆரம்பித்தார்கள். ஒத்தஹதத் பனு இஸ்ராயில் தில்கல் குதுப், அந்த பனி இஸ்ரவேலர்கள் விஷமத்தனம் கொண்டது பனி இஸ்ரவேலர்கள் அந்த நூலை அவர்கள் பின்தொடர்ந்து சென்று அந்த நூலை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள், பின்பற்ற தொடங்கினார்கள். கடைசி வரைக்கும் அந்த நூலை தான் அவர்கள் பின்பற்றி கொண்டு அந்த நூலில் இருக்கக்கூடிய விஷயத்தை வச்சுதான் சூனியம் செய்து கொண்டும் அவர்கள் மக்களுக்கு மத்தியில் ஃபித்னா செய்து கொண்டும் இருந்தார்கள். இலான்ஜா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரும் வரைக்கும் அதை அவர்கள் பின்பற்றி கொண்டுதான் இருந்தார்கள். அதனாலதான் சுலைமான் காஃபிர் என்று அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார்கள். பிறகு அல்லாஹ் தஆலா வஹி இறக்கினா, சுலைமான் காஃபிர் அல்ல, ஷைத்தான்கள் தான் காஃபிர், ஷைத்தான்கள் தான் சூனியத்தை கற்றுக் கொடுத்தாங்க, அதுதான் இந்த யூதர்களாகி நீங்கள் பின்பற்றினீர்கள் என்று அல்லாஹ் தஆலா அவங்களுடைய முகச்சரியை கிழித்து காட்டக்கூடியதுதான் இந்த வசனம். சரிங்களா? ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இதையுமே இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. அப்ப முன்னாடி சொன்ன அடிப்படையில இப்னு அபி ஹாத்திம் ரஹிமஹுல்லாஹ் அவங்களுக்கு கருத்துப்படி இஸ்முல் ஆதம் எழுதி புதைச்சு வச்சாங்க. அதுல இவங்க எடுத்து என்ன செஞ்சுட்டாங்க, சூனியத்தை எழுதி மக்களுக்கு மத்தியில பரப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த அவப்பேரு சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு வந்தது. இந்த கருத்தின்படி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சூனியம் எழுதப்பட்ட நூல் என்ற அடிப்படையிலேயே என்ன செஞ்சாங்க, இது இருக்கக்கூடாது, இது மறைக்கப்பட வேண்டும் என்று தன்னுடைய அரியாசனத்துக்கு கீழே வைத்தாங்க. அவங்களுடைய காலத்துக்கு பிறகு அல்லாஹ் நாடி அது வெளியேற வேண்டும், அதன் மூலமாக பல ஃபித்னா என்பது பரவ வேண்டும், அதில் அது மக்களுக்கு மத்தியில் சோதனையா இருக்கணும், நல்லடியார்கள் யார் பாவிகள் யார் என்பதை பார்க்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் தஆலா ஒரு சோதனையாக இதை ஆக்கினா, அந்த அடிப்படையில் இது வெளியானது. ஸோ இப்படி எல்லாம் வருது. ஆக மொத்தம் திரும்ப இப்ப வாங்க பாயிண்ட்டுக்கு வாங்க. இது ஏதோ ஒரு ரீதியில
எல்லா தஃப்சீர் நூல்கள்லையுமே, அதாவது கூடுதலான விளக்கம் சொல்லக்கூடிய தஃப்சீர் தபரி, தஃப்சீர் இப்னு கஸீர் போன்ற பெரும்பெரும் தஃப்சீர் நூல்கள்ல ஆக மொத்தம் ஒரு நூல் அது ஷைத்தான்களால் எழுதப்பட்டு அது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த அரியாசனத்துக்கு கீழே புதைத்து வைக்கப்பட்டு அது எடுக்கப்பட்டு அதை மக்கள் சூனியத்தை அதன் மூலமாக கற்றுக்கொண்டு அவர்கள் மக்களுக்கு மத்தியில் ஃபித்னா செஞ்சாங்க, சூனியம் செய்ய ஆரம்பிச்சாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மீது அவப்பெயரை காஃபிர் என்ற பேரை சூனியக்காரரா இருந்தா அவங்க ஆட்சி செஞ்சாங்கிற ஒரு வதந்தியை பரப்ப ஆரம்பிச்சாங்க. இது உறுதி ஆகுது. ஓகேங்களா, அல்ஹம்துலில்லாஹ். இதை நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஆய்வினுடைய முடிவுல ஒரு கருத்தை சொல்லுவாங்க. அதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். அதாவது இந்த ஹாரூத் மாரூத் பற்றியான செய்திகளா இருக்கட்டும், இந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்துல அவங்க காஃபிர் என்று சொல்லி இந்த சூனிய கலைகளை கற்றுக்கொண்டார்கள், அந்த நூலை எழுதி அவங்க புதைச்சு வச்சாங்க, அதை எடுத்து மக்களுக்கு மத்தியில சொன்னாங்க, இப்படி ஷைத்தானை செஞ்சா அப்படிங்கிறதெல்லாம் பலரால் அறிவிக்கப்பட்டிருக்குது. அதை இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி எவ்வளவு அழகா சொல்றாங்கன்னா, வகத் ரவா ஃபி கிஸ்ஸத்தி ஹாரூத் மாரூத், இந்த ஹாரூத் மாரூத்தினுடைய சம்பவம், இந்த சூனியம் சம்பந்தப்பட்ட சம்பவம் அன் ஜமாஅத்தி மின தாபீன், தாபீன்கள் ஒரு பெரும் கூட்டத்தாலே இது அறிவிக்கப்பட்டிருக்கு. முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி, சுத்தி, ஹசன் பஸ்ரி, கதாதா, அபுல் ஆலியா, ஸுஹ்ரி, ரபீ பின் அனஸ், முகாத்தில் போன்ற பெரும் இப்னு அப்பாஸ்னுடைய மாணவர், இன்னும் வேற சில சஹாபாக்களுடைய மாணவர்கள், இது போன்ற பெரும் லெஜெண்ட்ஸ் தாபீன்களால் இது அறிவிக்கப்பட்டு பல முஃபஸ்ஸிரீன்கள் பின்வந்த பல முஃபஸ்ஸிரீன்கள் இதை எடுத்து தனது தஃப்சீர் நூல்கள்ல இடம்பெற செஞ்சிருக்கிறாங்க. என்ற போதிலும் இது எல்லாமே பனி இஸ்ரவேலர்களால் அறிவிக்கப்பட்ட செய்திகள். பனி இஸ்ரவேலர்களால் அறிவிக்கப்பட்ட செய்திகள்னு சொல்லி சில செய்திகள் இருக்குது. அதாவது அவர்கள் வந்த நன்மக்கள் எடுத்து சொன்ன நிறைய செய்திகள் இருக்கு. ஓகேங்களா, இது எதற்கும் நேரடியான ஹதீஸ் ஆதாரம் இல்லை. ஹதீஸ் மர்ஃபூ ஸஹீஹ் முத்தஸில் இஸ்னாத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே எடுத்து சொன்னார்கள்ன்றதுக்கான நேரடி ஆதாரம் இல்லை. இருந்த போதிலும் வரலாற்று ரீதியில் வரலாற்று நூல்களில் கிடைத்த அடிப்படையிலே பல தாபீன்கள், தலை சிறந்த இது போன்ற தாபீன்கள் இதை எடுத்து அறிவித்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில தான் முஃபஸ்ஸிராகிய நானும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்னு கஸீராகிய நானும் இதை எடுத்து சொல்றேன். இதுக்கு நேரடி ஆதாரம் என்பது ரசூலுல்லாஹ் இல்லை, ஆனாலும் இதற்கான வாய்ப்புகள் உண்டு. இது பனி இஸ்ரவேலர்களால் அறிவிக்கப்பட்ட, அதாவது இஸ்ராயலி ரிவாயத்துன்னு சொல்லுவாங்க. இஸ்ராயலி ரிவாயத்னா பனி இஸ்ரவேலரிடமிருந்து கிடைத்த தகவல்கள். இது எடுத்து அறிவிக்கப்படுவது என்பது ஒரு எடுத்துக்கொள்ள தகுந்த ரீதியில் இருப்பதனால் இதை நானும் குறிப்பிடுறேங்கிறதையுமே இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா, ஏன்னா இந்த இடத்துல ஒரு ஹதீஸை நான் சொல்றேன். ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, ஹதீஸு அன் பனி இஸ்ராயில் லா ஹரஜ், ஹதீஸு அன் பனி இஸ்ராயில் லா ஹரஜ், பனி இஸ்ரவேலரிடமிருந்து நீங்கள் செய்திகளை பெற்று நீங்கள் அறிவிக்கலாம், தவறில்லைன்னு ரசூலுல்லாஹ்க்கு அனுமதி கொடுத்தாங்க. இது அபூ தாவூத்லயும் அஹ்மத்லயும் இந்த ஹதீஸ் பதிவா இருக்கு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்திருக்காங்க. சில செய்திகள் முந்தைய காலத்து மக்களுடைய செய்திகள் பனி இஸ்ரவேலர்களால் அது அறிவிக்கப்பட்டிருக்கு. எத்தனையோ பனி இஸ்ரவேலர்கள் இஸ்லாத்துக்கு வந்திருக்காங்க. அவங்களிடம் இருந்தும் சஹாபாக்கள், அப்துல்லா பின் சலாம் போன்ற யூதர்கள் எல்லாம் இஸ்லாத்துக்கு நிறைய செய்திகளை எடுத்து சொல்லியிருக்காங்க. அவங்கள்ட்ட இருந்து இப்னு அப்பாஸ் செய்தியை வாங்கி அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா, அதனால ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்திருக்காங்க. பனி இஸ்ரவேலரிடமிருந்து கிடைக்கக்கூடிய செய்திகள் குர்ஆன் ஹதீஸுக்கு முரணானதாக இல்லை அப்படின்னா நீங்க எடுத்து நீங்க சொல்லலாம்னே சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பனி இஸ்ரவேலர்கள் சில செய்தியை சொன்னா நீங்க அதை முழுமையாக உண்மை என்றும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம், அதை பொய் என்று மறுக்க வேண்டாம்னு சொன்னாங்க. மறுங்கன்னு சொல்லியிருக்கணும்ல, மறுக்காதீங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா அதுல உண்மையும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் ஃபில்டர் பண்ணி தான் இப்ப நான் சொன்னவங்க எல்லாம் பெரும் தாபீன்கள் அவங்களுடைய கருத்துக்களை ஃபில்டர் பண்ணி இதெல்லாம் பலரால் அறிவிக்கப்பட்டிருக்கு, இதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் சொல்றாங்க. அந்த அடிப்படையில் தான் இதெல்லாமே நமக்கு எடுத்து அறிவிக்கப்படுகிறது. இதையுமே இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி ரெஃபர் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா, ஆக ஹாரூத் மாரூத் என்ற ஒரு 2 மாணவர்கள் உலகத்திற்கு பாபிலோனா எனக்கூடிய அந்த ஈராக்கில் இருக்கக்கூடிய அந்த நகரத்துக்கு இறக்கப்பட்டு அவங்க சூனியத்தை கற்றுக் கொடுத்தாங்க. சொல்லியே தான் கற்றுக் கொடுத்தாங்க. அது பின்னாடி வருது. இது ஒரு ஃபித்னாவாக இருக்குது. இதை நீங்க கத்துக்கிட்டு யாரும் குஃப்ர் செய்யாதீங்கன்னு சொல்லி தான் கற்றுக் கொடுத்தாங்க. அதை கத்துக்கிட்டு ஷைத்தான்கள் காஃபிர்களாக மாறி, அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய காஃபிர்களாக மாறி மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்தாங்க அப்படிங்கிறது தான் இதன் பின்னணி, இதன் பொருள். ஓகேங்களா, இந்த வருது பாருங்க. وَمَا يُعَلِّمَانِ مِنْ أَحَدٍ حَتَّى يَقُولَا إِنَّمَا نَحْنُ فِتْنَةٌ فَلَا تَكْفُرْ. وَمَا يُعَلِّمَانِ, இந்த ஹாரூத் மாரூத் எனக்கூடிய இந்த 2 மாணவர்களும் அவர்கள் யாருக்கும் கற்றுக் கொடுக்கவே இல்லை. மின் அஹதின்னா ஒருவருக்கும் யாருக்கும் மேலும் அவர்கள் கற்றுக் கொடுக்கவே இல்லை. ஹத்தா எதுவரை எனில், யகூலா அவை இருவரும் கூறிய தவிர, இந்த 2 மாணவர்களும் யகூலா ஹத்தாக்கு பிறகு நூன் போக்கப்படும், இருமை பன்மை நூன் போக்கப்படும், அது நாசிபா. ஓகேங்களா, நசபு வழங்கக்கூடியது. அப்ப இருவரும் கூறாமல் கூறிய தவிர யாருக்கும் கத்துக் கொடுக்கல. என்ன கூறிய தவிர, இன்னமா நஹ்னு ஃபித்னத்து, நாங்கள் எல்லாம் ஒரு சோதனையாக இருக்கிறோம், ஒரு சோதனைக்காக சூனியத்தை கத்துக் கொடுக்கிறோம். ஃபலா தக்ஃபுர், நீங்கள் நிராகரித்து விடாதீர்கள். இந்த சூனியத்தை கற்று இதை நீங்கள் செயல்படுத்தி நீங்க
காஃபிர்களாக ஆகிவிடாதீர்கள் என்று சொல்லியே தவிர இந்த ரெண்டு வானவர்களும் யாருக்கும் கற்றுக் கொடுக்கல. அப்போ இதை சொல்லிதான் கத்துக் கொடுத்தாங்க. பரவாயில்ல, நாங்க காஃபிரானாலும் பரவாயில்லன்னு சொல்லி கத்துக்கிட்டாங்க. அதை பத்தி சில செய்திகள் வருது, அதை நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். ஓகேங்களா? இதுதான் நடந்தது. فَيَتَعَلَّمُونَ مِنْهُمَا مَا يُفَرِّقُونَ بِهِ بَيْنَ الْمَرْءِ وَزَوْجِهِ وَمَا هُمْ بِضَارِّينَ بِهِ مِنْ أَحَدٍ إِلَّا بِإِذْنِ اللَّهِ وَيَتَعَلَّمُونَ مَا يَضُرُّهُمْ وَلَا يَنْفَعُهُمْ فَيَتَعَلَّمُونَ கற்றார்கள் மின்ஹுமா அவ்விருடமிருந்து, அந்த ரெண்டு வானவர் ஹாரூத் மாரூத் எனக்கூடிய ரெண்டு வானவரிடமிருந்து கற்றுக்கொண்டார்கள் யூதர்கள். மா என்ன, எதை கற்றுக்கொண்டார்கள் தெரியுமா? யுஃபர்ரிகுன பிஹி, எதன் மூலம் பிரிப்பார்கள். ஃபர்ராக யுஃபர்ரிகு, பிரித்தான். எதை கொண்டு அவர்கள் பிரிக்க முடியுமோ, எந்த ஒரு சூனியத்தின் மூலம், பைனல் மர்இ வ ஸௌஜி, கணவன் மனைவிக்கு மத்தியில், ஆண் பெண்ணுக்கு மத்தியில், ஆண் பெண்ணா கணவன் மனைவிக்கு மத்தியில எந்த ஒரு சூனியத்தை கொண்டு ரெண்டு பேரை பிரிக்க முடியுமோ அப்படிப்பட்ட சூனியத்தை இவர்கள் தான் கற்றுக்கொண்டார்கள். ஆனாலும் அவர்கள் இல்லை அந்த சூனியத்தின் மூலம், அதன் மூலம், தாருன் என்றால் தீங்கிழைப்பவன், தாரின் தீங்கிழைப்பவர்கள், அந்த சூனியத்தின் மூலம் அவர்கள் தீங்கிழைக்கக்கூடியவர்களாக இல்லை. மினஹதின் யாருக்கும் இல்ல, மீதின் இல்ல, அல்லாவுடைய நாட்டத்தை கொண்டே தவிர, அல்லாவுடைய அனுமதி கொண்டே தவிர, அல்லாவுடைய அனுமதியோடு யாருக்கு இந்த சூனியம் பலிக்க வேண்டும், யாருக்கு இந்த சூனியம் செயல்பட வேண்டும் என்று அல்லாஹ் நாடி யாருக்கு அது சோதனை ஆக்கியிருக்கானோ அவர்களுக்கு தவிர வேறு யாருக்கும் இவர்களாலே முடிவெடுத்து நாடி விரும்பி தீங்களித்திட முடியாது. அந்த ஒரு ஹோல்டிங் அல்லாட்ட தான் இருக்கு. கற்றார்கள் எது அவர்களுக்கு தீங்களிக்குமோ மறுமையில் அர்த்தம், தங்களுக்கு மறுமையில் எது தீங்களிக்குமோ அப்படிப்பட்ட அந்த சூனியத்தை இந்த யூதர்கள் கற்றார்கள். எது அவர்களுக்கு பலன் அளிக்காதோ, எது அவர்களுக்கு தீங்குதான் அளிக்குமோ, எது அவர்களுக்கு பலனே தராதோ அதை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். கற்றுக்கொள்ளுதல், கற்கிறார்கள். தீங்களைத்தான் தீங்களிக்கிறான். அவர்களுக்கு எது தீங்களிக்கும் அதையும், பலன் அளித்தான் பலன் அளிக்கிறது. ஓகேங்களா? அப்ப எது அவர்களுக்கு பலனே தராதோ இந்த உலகத்திலே மறுமையிலும், அதாவது உலகத்துல அவங்களுக்கு ஒரு ஆதாயமா இருக்கலாம், மறுமையில் எது அவங்களுக்கு பலன் தராதோ, மறுமையில் எது அவர்களுக்கு தீங்களிக்குமோ அப்படிப்பட்ட ஒரு பாவமான குஃப்ரான ஒரு சூனியத்தை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். சரி, இதென்ன கணவன் மனைவிக்கு மத்தியில பிரிக்கக்கூடிய சூனியத்தை கற்றுக்கொண்டார்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான். இதுக்கான விளக்கத்தை நம்ம பார்க்க முடியும். அதாவது இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, ஃபயஜஅல்லமுன் நாஸ் மின் ஹாரூத் வ மாரூத் மின் இல்மி ஸிஹர், அதாவது சூனிய கலையில் இருந்து ஹாரூத் மாரூத்திடமிருந்து மக்கள், இந்த யூதர்கள் மக்கள் பலர் என்ன செஞ்சாங்க, இந்த சூனிய கலையை கற்றுக்கொண்டார்கள். கற்றுக்கொண்டு அவர்கள் என்ன செஞ்சாங்க, கணவன் மனைவிக்கு மத்தியில பிரிவினையை அவர்கள் ஏற்படுத்த துவங்கினார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல ஒரு செய்தி இருக்கு. சஹீஹ் முஸ்லிம்ல 2813வது செய்தியாக இது இடம்பெற்றிருக்குது. அதாவது ஷைத்தான் எதை ஒரு பெரிய காரியமாக தங்களுடைய கூட்டத்துக்கு மத்தியில் அங்கீகரிக்கிறாங்கிறது ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல இருக்குது. ஏன்னா ஷைத்தான் தன்னுடைய சிம்மாசனத்தை நீரின் மீது அவன் ஏற்படுத்தி அதுக்கப்புறம் தன்னுடைய கூட்டத்தை மக்களுக்கு மத்தியில் அனுப்பி, நீங்க எல்லாம் போய் மக்களை கெடுத்துட்டு வாங்க, ஃபித்னா பண்ணிட்டு வாங்கன்னு அனுப்பி வைப்பானா. அப்ப சொல்லுவாங்களா, நான் இந்த மனிதனை கெடுத்தேன், இவனை நான் பாவம் செய்ய வச்சேன், அதை செய்ய வச்சு எதை செய்ய வச்சேன்னா, அவன் சொல்லுவானா, அந்த பெரிய ஷைத்தான் சொல்லுவானா, ஷைத்தானின் தலைவன் சொல்லுவானா, ஒன்னும் பெருசா நீ செய்யல, ஒன்னும் பெருசா நீ கிழிச்சிட்டு வரல, அதான் பாவம் செய்ய வச்சேன், விபச்சாரம் செய்ய வச்சேன், தீங்கிழைக்க வச்சேன், தொழுகையை விட்டு தடுத்தேன், அவனை திருட வச்சு, இப்படிலாம் என்னென்னமோ சொல்லும் போது நீ ஒன்னும் பெருசாலாம் ஒன்னும் பண்ணிடல என்று சொல்லுவானா. ஃபயகூல் இப்லீஸ் லா வல்லாஹி மா சனத ஷைஆ, அந்த இப்லீஸ் எனக்கூடிய பெரிய ஷைத்தான் சொல்லுவான், அல்லாஹ் மீது ஆணையா நீ பெருசா ஒன்னும் சாதிக்கல. வேற ஒரு சில ஷைத்தான்கள் சொல்லுவாங்களாம், நான் மா தரக்துஹு ஹத்தா ஃபர்ரக்து பைனஹு வ பைன அஹ்லிஹி, ஒரு கணவன் மனைவி நான் பிரிச்சுட்டு வந்துட்டேன் சூனியத்தால். நான் என்ன செஞ்சேன், கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒரு பிரிவினையை ஏற்படுத்தி விட்டு பிரித்து விட்டு நான் வந்தேன் என்று சில ஷைத்தான்கள் சொல்லும் பொழுது சொல்லுவானா, வயகூல் நீ சாதிச்சடா, கணவன் மனைவி நீ பிரிச்சல்ல, இந்த மாதிரியான சிலை செஞ்சவங்க ஒரு பெரிய சாதனை செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஷைத்தான் அவர்களை ஆதரிப்பான்னு சொல்லி வருது. ஓகேயா? இப்போ இந்த இடத்துல இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி திரும்ப ஒரு செய்தியை சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இது எப்படி கணவன் மனைவிக்கு மத்தியில ஷைத்தான் எப்படி இந்த சூனியத்தின் மூலமாக பிரிவினை ஏற்படுத்தும், அல்லது சூனியக்காரர்கள் சூனியத்தின் மூலமா கணவன் மனைவி எப்படி பிரிக்கிறாங்க, எதனால தலாக் ஏற்படுது, அதாவது சூனியத்தால் ஏற்படக்கூடிய மன விளக்குகள், திருமண விளக்குகள் எப்படி அப்படின்னு சொன்னா, மா யுஹய்யிரு இலா ரஜுலி அவ் இம்ராஅத்தி மினல் ஆஹர் மின் சூஇ மன்தரின்,
அதாவது ஒரு தீய ஒரு ஒரு தோற்றமாக அவர்களுக்கு காண்பிக்கப்படும். கணவனை ஒரு கேவலமான நிலையில் அல்லது ஜீரணிக்க முடியாத ஒரு தவறான நிலையில் மனைவிக்கு காமிச்சிருவான். அல்லது மனைவியை கணவனுக்கு அந்த மாதிரி ஏற்றுக்கொள்ள முடியாத ரீதியில், பிடிக்காத ரீதியில ஒரு தோற்றத்தில், அது எப்படியோ அதுக்குள்ள ரொம்ப போனோம்னா அது ஆழமா போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி கணவனுக்கு இனி இந்த மனைவியோடு நம்ம வாழவே கூடாதுன்னு பிடிக்காத ரீதியில ஒரு தவறான ஒரு தோற்றத்தில் ஷைத்தான் காண்பித்து விடுவான். அல்லது ஒரு குண ரீதியில் ஒரு பிடிக்காத குணத்தில் பேசும்படியாக நடக்கும் ரீதியாக ஒரு கணவனை செயல்பட வச்சிருவான். ஷைத்தான் எல்லாரையுமே பாவம் செய்ய வைக்கிறவன் தானே. இப்ப கணவனையோ மனைவியோ இப்படி கணவனுக்கு மனைவியையும் மனைவிக்கு கணவனையும் தோற்றத்திலோ அல்லது செயல்பாட்டிலோ கேவலமான ரீதியில் காண்பித்து விடுவான். அதற்கு பிறகு இவங்களுக்கும் அவங்களுக்கும் பிடிக்காம போய் நீ வாழ மாட்டேங்கிற முடிவு எடுத்துட்டு போயிருவாங்க. இப்படிதான் ஷைத்தான் கணவன் மனைவிக்கு மத்தியில பிரிவினை ஏற்படுத்துவான். அதாவது சூனியம் வைக்கப்பட்டு கணவன் மனைவி பிரிய வேண்டும் என்று இருந்தாலும் இப்படிதான் நடக்கும். எல்லா மன விளக்குகளும் தலாக்குகளும் சூனியத்தால் நடக்கிறது கிடையாது. இங்க தவறா நம்ம புரிஞ்சுக்க கூடாது. 1,00,000 1000 லட்சத்தில் 1 சூனியத்தாலும் கூட கணவன் மனைவிக்கு மத்தியில் என்ன ஏற்படுகிறது? மனவிலக்கு என்பது ஏற்படும். நல்லா இருந்த கணவன் மனைவிக்கு மத்தியில் சூனியம் வைக்கப்பட்டு அவங்களுக்கு மத்தியில் பெரிய பிணக்கு ஏற்பட்டு அவர்கள் பிரியக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். அல்லது பொதுவாக கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவினை ஏற்பட்டாலும் அதை பெருசா பூதாகரப்படுத்தி ஷைத்தான் காட்டுறான். அந்த அடிப்படையில் பிடிக்காத ரீதியில அவங்க பிரிகிறாங்கிறதுலாம் நிறைய இந்த ஹதீஸ் விளக்கத்துல விரிவுரையாளர்கள் சொல்றாங்க. ஒண்ணுக்கு நம்ம நீண்ட விளக்கம் சொன்னோம்னா கிட்டத்தட்ட அந்த செஷன் நம்ம முடிக்க முடியாது. இப்படி கணவன் மனைவிக்கு மத்தியில் சூனியத்தின் மூலமாகவும் பிரிவினை ஏற்படும். ஆனா எல்லா பிரிவினையும் இதனாலதான் ஏற்படுதுன்னு நினைக்க கூடாது. அப்படியும் சில ஏற்படுகிறது. அது அல்லாஹ்வே சொல்றான். அப்படி பிரிச்சுறது அவங்களாம் நாடி பிரிச்சிடல. அல்லாஹ் நாடி இவர்களுக்கு மத்தியில மனவிலக்கு ஏற்படணும். சரி, சூனியத்தாலும் இவர்கள் பிரிய வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா நாடி அது அனுமதித்தால் அவர்களிடத்தில் அது அப்படி அவர்கள் மத்தியில அது பிரிவதற்கான ஒரு காரணமாகவும் சில நேரங்களில் சூனியமும் காரணமாக அமையலாம். وَلَقَدْ عَلِمُوا لَمَنِ اشْتَرَاهُ مَا لَهُ فِي الْآخِرَةِ مِنْ خَلَاقٍ وَلَبِئْسَ مَا شَرَوْا بِهِ أَنفُسَهُمْ لَوْ كَانُوا يَعْلَمُونَ. وَلَقَدْ திட்டவட்டமாக அலிமு இந்த யூதர்கள் அறிந்தார்கள், அல்லது இந்த ஷைத்தான்கள் இந்த சூனியத்தை பின்பற்றியவர்கள் அவர்கள் அறிந்தே இருக்கிறார்கள். லமன் இஷ்தராஹு, லமன் எவன் ஒருவன், நிச்சயமாக யார், இஷ்தராஹு இந்த சூனியத்தை விலைக்கு வாங்கினானோ, என்ற இங்க அது இதுன்னு வருவதெல்லாம் அந்த சூனியம் தான், அந்த சூனிய கலை தான், மாற்று கருத்தே இல்ல. முஃபஸ்ஸிரீன்கள் ஆணித்தரமா சொல்றாங்க. லமன் இஷ்தராஹு யார் இந்த சூனியத்தை விலை கொடுத்து வாங்கினார்களோ, மலஹு அவனுக்கு இல்லவே இல்லை, அப்படிப்பட்ட அந்த காஃபிர்களுக்கு இல்லவே இல்லை, ஃபில் ஆখিরাতি மறுமையிலே மின் ஹலாக் எந்த பாக்கியமும் இல்லை, மறுமையில் அவங்களுக்கு சொர்க்கம் இல்லை, வெற்றி இல்லை, எந்த நசீபும் இல்லை என்பதை அவர்கள் அறிந்தே இருந்தார்கள். பரவாயில்ல, மறுமை போனாலும் போகட்டும், சொர்க்கம் போனாலும் போகட்டும், சூனியம் முக்கியம், இதை வச்சு நம்ம நிறைய அடையணும், நிறைய நம்ம வித்தை செய்யணும், நிறைய நம்ம பொருளாதாரத்தை அடையணும், நிறைய நியாயம் அதாவது ஹராமான ரீதியில நம்ம இன்பத்தை அனுபவிக்கிறதுக்காக இப்படி அவங்க சூனியத்தை கையில் எடுத்துக்கிட்டாங்க. அல்லாஹ் திரும்ப சொல்றான், மிக கெட்டதாக ஆகிவிட்டதுமா என்ன ஒன்று ஷரவ் எதை விற்றார்களோ, பிஹி எந்த ஒன்றை அவர்கள் விற்று விட்டார்களோ, அன்ஃபுஸஹும் தங்களையே அதற்கு பகரமாக, அதாவது மறுமைக்காக பகரமாக தங்களையே அவர்கள் விற்று விட்டார்களே, தங்களே நரகத்துக்காக அவர்கள் விற்று விட்டார்களே, அது மிக மோசமான ஒரு விற்பனை, ஒரு வியாபாரம் தான், கெட்ட வியாபாரம் நம்ம இந்த இடத்துல சொன்னோம் பாயிண்ட் நம்பர்ல. ஓகேங்களா? லவ் கானூ யஅலமூன் இதை அவர்கள் அறிய வேண்டுமே. அவர்கள் இப்படி மோசமா உலகத்துக்காக, உலக ஆதாயம் தான் முக்கியம், சூனியம் தான் முக்கியம், இதை வச்சு நம்ம உலகத்துல நம்ம கொஞ்ச காலம் நம்ம கெத்து காட்டுறது, மக்களுக்கு மத்தியில் சூனியக்காரர்களாக நம்ம இருந்து சூனியம் செய்யறது, அதன் மூலமா காசு பணம் சம்பாதிக்கிறது, பலரை தவறான ரீதியில் அடைகிறது, கணவன் மத்தியில பிரிவினை ஏற்படுத்துவது, இப்படிங்கிற அந்த சூனியக்களை இந்த மேஜிக்கை கத்து வச்சுக்கிட்டு மறுமையே வித்துட்டாங்களே, இது எவ்வளவு மோசமான ஒரு வியாபாரம், அவர்கள் அறிய வேண்டும் என்றெல்லாம் சொல்லி காட்டுறான். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இந்த இடத்துல இப்னு கஸீர் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி ஒரு கருத்தையும் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. அதாவது அல்லாஹ் தஆலா சொல்றான்ல, யாருக்கு அல்லாஹ் தஆலா நாடுறானோ அவர்களுக்கு தான் இந்த சூனியம் என்பது அவர்களிடத்தில் மட்டும்தான் சூனியம் செயல்படும். அது ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி இப்படி சொல்றாங்க, லா யதுர்ரு ஹாதா ஸிஹ்ரு இல்லா மன் தഖல ஃபீஹி, யாருக்குள் இந்த சூனியம் நுழைகிறதோ அவர்களிடத்தில் தான் பாதிப்பு ஏற்படுத்தும். எல்லாருக்குள்ளும் இந்த சூனியம் நுழைய முடியாது, எல்லாருக்குள்ளும் சூனியம் நுழைவதற்கு அல்லாஹ் அனுமதிப்பதில்லை. அல்லாஹ்
ரசூல்லாவுக்குள்ளே சூனியம் செயல்பட வேண்டும் என்று அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அல்லாஹ் நாடுனா அந்த ரசூல்லாவுக்கே சூனியம் பாதித்தது. அதனால தொழுகையாளியாக இருந்தால், இறையச்சம் உள்ளவர்களாக இருந்தால் சூனியம் பாதிச்சிடாதுன்னு சொல்ல முடியாது. சில நேரங்கள் அல்லாஹ் நாடினால் நாடியவர்களுக்கு சூனிய பாதிப்பு என்பது ஏற்படும். அந்த பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதற்கான தற்காப்புக்காக நிறைய துவாக்களும் விஷயங்களும் கூட நம்மளுக்கு குர்ஆன் ஹதீஸ்களில் கற்றுத்தரப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக தற்காத்துக் கொள்ளவும் முடியும், அல்லாஹ் நாடினால் ஏற்படவும் முடியும். நம்ம யாருக்குள்ளே சென்று சேருமோ அவர்களுக்கு தான் இந்த சூனியம் பாதிப்படைய செய்யும் என்று ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கருத்தையுமே மாஷா அல்லாஹ் இப்னு கஸீர் அவர்கள் இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க. சோ இந்த கடைசி ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, இதுக்கு இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி விளக்க சொல்றாங்க. என்ன அப்படின்னா, வலக்கத் அலிமல் யஹூத், இந்த யூதர்களுக்கு நல்லா தெரியும், அல்லதீன இஸ்தப்தலு பிஸ்ஸிஹர் அன் முதாபிஅத்தி ரசூல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றுவதை புறக்கணித்து விட்டு இந்த சூனியத்தை கையில் எடுத்து சூனியத்தின் பக்கம் போனார்களே, அவங்களுக்கு மறுமையில ஒண்ணும் கிடையாது, சொர்க்கம் கிடையாது என்று அவர்களுக்கு நல்லா தெரியும். தெரிந்தேதான் இதன் பின்னால் அவர்கள் சென்றார்கள், தெரிந்தேதான் இதை அவர்கள் கையில் எடுத்தார்கள் என்று இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இந்த இடத்துல சில விளக்கம், அதாவது இப்னு கஸீருடைய ஆல்மோஸ்ட் இன்டர்பிரேஷன்ல முக்கியமானதெல்லாம் நான் சொல்லி முடிச்சிட்டோம். இப்ப தஃப்சீர் முயஸ்ஸர், சரிங்களா? தஃப்சீர் முயஸ்ஸர்ல இதை பத்தியான குறிப்பு எப்படி வந்துருச்சுங்க சுருக்கமா சொல்றேன். இப்ப விரிவா பார்த்தோம்ல, சுருக்கமா தஃப்சீர் முயஸ்ஸர்ல என்ன வந்திருக்குன்னு நான் சொல்றதை நீங்க கேட்டுக்கிட்டீங்கன்னா அந்த முழு வசனத்துக்கான ஒரு சம்மரி உங்களுக்கு கிடைச்சிடும். என்ன சொல்றாங்கன்னா, யூதர்கள், அப்படியே தஃப்சீரை நான் வாசிக்கிறேன். தஃப்சீர் முயஸ்ஸர்ல இந்த வசனத்துக்கு விளக்கம் என்ன, யூதர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, ஷைத்தான்கள், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்தில் ஷைத்தான்கள் ஓதி வந்த அந்த சூனியத்தை ஓதி வந்த அந்த வாசகங்களை பின்தொடர்ந்து அவர்கள் போனார்கள். போய் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம காஃபிர்னு சொல்லி தீய பிரச்சாரம் செஞ்சாங்க. சூனியத்தை ஹாரூத் மாருத் மூலமா கத்துக்கிட்டாங்க. இவங்களும் அதான் சொல்றாங்க, பாபிலோனா என்பது ஈராக்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அங்க ஹாரூத் மாருத் மூலமாக கற்றுக் கொடுக்கப்பட்ட அந்த சூனியத்தை இவங்க என்ன செஞ்சுக்கிட்டாங்க, அந்த யூதர்கள் கற்றுக்கொண்டு அதை பின்பற்றி அதை மக்களுக்கு மத்தியில் எடுத்து பரப்பினார்கள். சூனியம் செய்து வந்தார்கள். சூனிய கலையில் கொடிக்கட்டி அவர்கள் பறந்தார்கள். கணவன் மனைவிக்கு மத்தியில் அவங்க பிரிவினை ஏற்படுத்தினார்கள். இப்படி நிறைய விஷயத்தை செஞ்சு அவர்கள் மறுமையே போனாலும் பரவாயில்ல என்ற ரீதியில எங்களுக்கு உலகமும் இந்த சூனியத்தின் மூலமா நாங்க அடையக்கூடிய ஆதாயமும் இந்த கர்வமும் இந்த பெருமையும் இந்த ஆணவமும் தான் எங்களுக்கு. ஏன்னா இவங்களுக்கு மறைவான கல்வி இருக்கும்னு மக்கள் என்ற அளவுக்கான இது வந்து ஒரு நிலை வந்ததுக்கு அப்புறம் அது அவங்களுக்கு மமதையாக அவர்களுக்கு ஆனது. இந்த அடிப்படையில் அவங்க செயல்பட்டார்கள்னு சொல்லி முயஸ்ஸர்ல வருது. அடுத்ததாக ஜலாலைன்கிற தஃப்சீர் நூல்ல வரக்கூடியது இப்படி சுருக்கமா சொல்றேன். ஏன்னா விரிவா பார்த்துட்டு சுருக்கமா பார்க்கறது ஒரு நல்ல கன்க்ளூஷன் தரணுங்கிறதுக்காகத்தான். ஜலாலைன் என்ற ஆசிரியர் ரஹிமஹுல்லா அவர்களும் இமாம் சுயத் ரஹிமஹுல்லா, தஃப்சீர் ஜலாலைனுடைய ஆசிரியர் இமாம் சுயத் ரஹிமஹுல்லா அவர்கள் குறிப்பிடுறாங்க. ஜலாலுத்தீன் அஸ்ஸுயத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அதாவது இந்த மாதிரி ஆரம்ப காலத்துல வந்து சூனியத்தை பற்றியான செய்திகள் எல்லாம் எழுதப்பட்ட அந்த நூலை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் புதைச்சு வச்சிருந்தாங்கல்ல, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் புதைச்சு வச்சிருந்ததை ஷைத்தான்கள் வெளியே எடுத்து மக்களுக்கு மத்தியில இதை வச்சுதான் சுலைமான் வந்து உலகத்தை ஆண்டாருன்னு சொல்லி தீய பிரச்சாரத்தை பரப்புனாங்க. பரப்பி மக்களுக்கு மத்தியில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினாங்க அப்படிங்கிறது இமாம் தஃப்சீர் ஜலாலைன்ல இருக்கு. ஓகேயா? அதுக்கு வந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காஃபிர்னு மக்கள் சொல்ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அதுக்கு மறுப்பு கொடுக்க வேண்டாமா வமா கஃபர சுலைமான் என்ற வசனத்தலத்துல இறக்கி வச்சான் என்பதை மாஷா அல்லாஹ் குறிப்பிடுறாங்க. அடுத்ததாக என்ன அப்படின்னு சொன்னா, தஃப்சீர் ஜலாலைன்ல வருது, இந்த ஒரு விஷயம் வருதுல, வமா யுஅல்லிமானி மின் அஹதின் ஹத்தா யகூல இன்னமா நஹ்னு ஃபித்னத்துன் ஃபலா தக்ஃபுர்னு சொல்லி வருதுல. என்னன்னா இந்த சூனியத்தை வந்து கத்துக்கணும்னு சொல்லி மக்கள் கேட்டாங்கன்னா, சரிங்களா, அதாவது இவங்க என்ன சொன்னாங்க, இதை கத்துக்க தேவையில்லை, இதை கத்துக்க கூடாது, இதை கத்துக்கிட்டா காஃபிர் ஆயிவீங்க அப்படின்னு சொல்லிதான் எங்களுக்கு அல்லாஹ் இதை இறக்கி இருக்கிறான். இதை கத்துக்கிறது மூலமாக நீங்க காஃபிர் ஆயிருவீங்க, நீங்க வந்து நரகவாதி ஆயிருவீங்க அப்படின்னு சொல்லிதான் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அவங்க வந்து அறிவுரை வழங்கினார்கள். அப்படி அறிவுரை வழங்கிய பிறகும் நாங்க கத்துக்கிட்டு தான் ஆகுவோம், நீங்க கத்து கொடுத்து தான் ஆகணும், நாங்க காஃபிர் ஆனாலும் பரவாயில்ல என்று யாரெல்லாம் அந்த அறிவுரைக்கு பிறகும் கற்றுக்கொள்வோம் என்று ஒற்றைக்காலில் நின்றார்களோ அல்லமஹு, இமாம் தஃப்சீர் ஜலாலினுடைய ஆசிரியர் சொல்றாங்க, அதுக்கு பிறகுதான் அவங்க அதை என்ன செஞ்சாங்க, கத்துக் கொடுத்தாங்க. கத்துக் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த யூதர்கள் மர்ம போனாலும் பரவாயில்ல, சொர்க்கம் கிடைக்காட்டாலும் பரவாயில்லன்னு கத்துக்கிட்டாங்க. கத்துக்கிட்டு கணவன் மனைவிக்கு மத்தியில பிரிவினை ஏற்படுத்தினாங்க. இதை கொண்டு மக்களிடத்துல சம்பாதிச்சாங்க. இது எல்லாம் அவங்க செய்ய ஆரம்பிச்சாங்க. மறுமையை அவர்கள் பாலாக்கி கொண்டார்கள் என்று தஃப்சீர் ஜலாலைன்ல அல்ஹம்துலில்லாஹ் இந்த கருத்தெல்லாம் வருது. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த வசனத்துக்கு வாங்க.
وَلَوْ أَنَّهُمْ آمَنُوا وَاتَّقَوْا لَمَثُوبَةٌ مِّنْ عِندِ اللَّهِ خَيْرٌ لَوْ كَانُوا يَعْلَمُونَ وَلَوْ أَنَّهُம் நிச்சயமாக மேலும் அவர்கள் ஆமனு ஈமான் கொண்டிருந்தால் வத்தகோ அல்லாஹ்வை அஞ்சிருந்தால், இந்த யூதர்கள் கரெக்டா மூசா அலைஹிஸ்ஸலாம் போதனையில இருந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய போதனைகளை பின்பற்றி, ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய போதனையை பின்பற்றி, அல்லாஹ்வுடைய வேதத்தை மட்டும் பின்பற்றி, சூனியத்தின் பின்னால் போகாம, ஷைத்தான் எடுத்து ஓதி காமித்த இந்த சூனிய கலையை அவங்க கத்துக்காம, அதுல மூழ்காம, அதை கத்துக்காம, ஹாரூத் மாருத் கற்றுக் கொடுத்து அவங்கள்ட்ட வம்புடியா அவங்கள்ட்ட வற்புறுத்தி சூனியத்தை கத்துக்காம அவங்க அல்லாஹ்வின் மீது ஈமானோடு மட்டும் இருந்திருந்தால், வத்தகோ அல்லாஹ்வை அஞ்சி இன்ன பிற மூமின்களை போன்று அவர்கள் வாழ்ந்திருந்தால், லமசூபத்து மின் இந்தில்லாஹி கைர் அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கக்கூடிய சன்மானம், மசூபா என்றால் சவாப் நன்மை, அது சாலச் சிறந்ததாக இருந்திருக்கும், சிறந்ததாக இருந்திருக்கும். லவ்கானி ஆலமூன் அவர்கள் அறிந்திருக்க வேண்டுமே. ஆனா அது அவங்க அதை செய்யல. என்ன செஞ்சாங்க? தோராவை தூக்கி எறிஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய குர்ஆனை தூக்கி எறிஞ்சாங்க, எல்லாத்தையும் தூக்கி எறிந்து இந்த சுவாரஸ்யமான சூனியத்தை அவர்கள் கற்றுக்கொண்டு அதன் பின்னால போய் மறுமையை பாழாக்கிக்கிட்டாங்க. நான் சொல்றோம். அடுத்த டாபிக், அடுத்த பாயிண்ட் இருக்குவாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தகூலு ராஇனா வகூலு உன்துர்னா வஸ்மஊ வலில் காஃபிரீன அஸாபுன் அலீம். ராயினா என்று சொல்ல வேண்டாம். ஆல்மோஸ்ட் நம்ம கடைசி கட்டத்துக்கு இந்த பக்கத்தினுடைய செய்திக்கு நம்ம வந்துட்டோம். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இது என்ன செய்தி? அதாவது யூதர்கள் பண்ண அடுத்த சேட்டை என்ன அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹ்வை சரி அர்த்தத்தை சொல்லிடுறேன். யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஈமான் கொண்டவர்களே, லா தகூலு ராயினா ராயினா என்று சொல்லாதீங்க, வகூலு மேலும் நீங்கள் கூறுங்கள், உன்துர்னா எங்களை பாருங்கள் என்று அர்த்தம். நவாரா யன்துர் உன்துர் பார், உன்துர்னா எங்களை பாருங்கள். நபியே எங்களை பாருங்க அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுங்க, ராயினாங்கிற வார்த்தையை சொல்லாதீங்க. ராயினானாலும் எங்களை கவனிங்கன்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? எங்களை கவனிங்கிற அந்த ராயினாங்கிற வேர்டை யூஸ் பண்ணாம இன்ஸ்டெட் ஆஃப் தட் அதுக்கு பகரமாக, அதுக்கு மாற்றமாக உன்துர்னான்னு சொல்லிக்கிறீங்க. வஸ்மஉ அப்புறம் நல்லா செவியும் எடுத்து கேளுங்க. ரசூலா சொல்றதை நல்லா கேட்டுக்கிறங்க, சொல்லும் போதே நல்லா கேட்டுக்கிறங்க. சரிங்களா? அதே மாதிரி கூப்பிடுறதா இருந்தா, அப்படி நீங்க கூப்பிடுறதா இருந்தா இங்க பாருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்க. ராயினாங்கிற வேர்டை யூஸ் பண்ணாதீங்க. இப்படி சொல்லும் போதே தெரியுது ராயினாங்கிற வேர்ட்ல ஏதோ ஒரு ட்ரபுள் இருக்கு போல. சொல்றேன். வலில் காஃபிரீன அஸாபுன் அலீம் நிராகரிப்பாளர்களுக்கு மாபெரும் வேதனை உண்டு, ஒரு துன்புறுத்தக்கூடிய வேதனை உண்டு. அப்ப இங்கேயும் ஏதோ ஒரு மோசமான செயலை செய்து காஃபிர்கள், யூதர்கள் காஃபிர்ங்கிற பட்டத்தை வாங்கிட்டாங்கிறத இதை படிக்கும் போதே புரியுது. பின்னணி என்ன? இதனுடைய சபபு நுசூல், இது இறக்கி அருளப்பட்டதனுடைய காரணம் என்ன? இப்னு கத்தீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த யூதர்கள் ரசூலுல்லாஹ்வை சஹாபாக்கள் ராயினான்னு சொல்லுவாங்க. ராயினாக்கு என்ன அர்த்தம்னா ராஅ யுராஇ, ராஇ நாதா யுனாதி, நாதி அப்படிங்கிறது ஒரு பேட்டர்ன், அதாவது ஒரு வினைச்சொல். அதுக்கு அம்ரு ராயின்னு வரும். அப்ப ராயினா அப்படின்னா எங்களை கவனிங்கன்னு அர்த்தம். ராயினா கவனித்தார், பார்த்தார், கேர் பண்ணார்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப ராயினா அப்படின்னா எங்களை கவனிங்கன்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ் இங்க பாருங்களேன், இப்போ பொதுவா கிளாஸ் சொல்லுவோம்ல, சார் இங்க பாருங்க, மிஸ் இங்க பாருங்க, அம்மா இங்க பாருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ரசூலுல்லாஹ் இங்க பாருங்க அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க என்ன வேர்டு யூஸ் பண்ணாங்க? சஹாபாக்கள் ஒரு இயல்பா ராயினா அப்படின்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணாங்க. ராயினா எங்களை பாருங்கன்னு அர்த்தம். யூதர்கள் இந்த ராயினாங்கிற வேர்டு எப்படி மிஸ்யூஸ் பண்ணாங்க, டபுள் மீனிங்கா யூஸ் பண்ணாங்கன்னா ராயினா அப்படின்ட்டாங்க. ராயி என்றால் ஆட்டிடையன்கிற ஒரு அர்த்தமும் இருக்கு, ஆட்டை மேய்ப்பவரும் ஒரு அர்த்தமும் இருக்கு. ஏன்னா ராயினா ஆட்டை மேய்ச்சாரு அப்படிங்கிற அர்த்தமும் இருக்குது. கவனிச்சேன்னா ஆட்டை மேய்க்கிறேன்னா கவனிச்சு கூர்ந்து பார்த்துதான் மேய்க்க முடியும். அந்த ரெண்டு அர்த்தமும் அதுக்குள்ள இருக்குது. ராயினா தமிழ்னா, ராயினா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதாவது ஆட்டிடர் அப்படின்னு ஒரு அர்த்தமும் இருக்கு. ராயி என்று சொன்னால் ஆட்டிடையன் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அப்ப ராயினா எங்களுடைய ஆட்டிடையரே அப்படின்னு ஒரு அர்த்தம். எப்படி ரப்பனா எங்கள் இறைவா, ராயினா எங்கள் ஆட்டிடையா அப்படின்னு ஒரு அர்த்தம் வந்தது. அப்ப அந்த லையம்பி அல்சினத்தையும் தாயனன் ஃபித்தீன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். வேற ஒரு இடத்துல சூரத் நிசாவுடைய 46ல சொல்லி காட்டுறான். மினல்லதீன ஹாது, இந்த யூதர்கள்ல, நிசாவுடைய 46, யூதர்கள்ல யுஹர்ரிஃபூனல் கலீம அன் மவாதிஹி, ஒவ்வொரு வார்த்தையும் அதனுடைய இடத்தை விட்டு மாற்றக்கூடியவர்கள் எல்லாம் இருந்தார்கள். அதாவது மாத்தி மாத்தி சொல்லுவாங்க. வேதத்தை மாத்தினவங்களும் இருக்காங்க, சொன்னதை சொல்லப்பட்டதை சொல்லாம மாத்தி சொல்லுவாங்க. சமியனா வாசைனான்னு சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், யகூலூன் சமியனா வாசைனா வஸ்மா கைர முஸ்மா வராயினா, அவர்கள் ராயினா என்ற வார்த்தையை லையம்பி அல்சினத்தையும் தங்களது நாக்கை சற்று சுழற்றி மாற்றி கொஞ்சம் நீட்டி சொல்லுவாங்க. மார்க்கத்தில் அவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக, தீங்கு விளைவிக்க வேண்டும் என்பதற்காக, ரசூலுல்லாஹ்வை டீஸ் பண்ண வேண்டும் என்பதற்காக சஹாபாக்கள் நல்ல மீனிங்ல ராயினன்னு சொல்றதை இவங்க பில் மஅனல் ஃபஸாத் பில் மஅனல் ஃபாசித்னு சொல்லி அதாவது சாயிதி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க. அவங்க தப்பான கருத்துல, தப்பான அந்த
பொருள் பட சொன்னாங்க. ஆட்டிடையரே அப்படிங்கிற மீனிங்ல சொன்னாங்க. சரிங்களா? இதே மாதிரி வேற என்னெல்லாம் செஞ்சிருக்காங்கிறது இப்னு கஸீர் சொல்றாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறது அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து அஸ்ஸாமு அலைக்கும்னு சொன்னாங்க. சாம்னா மரணம்னு அர்த்தம், நாசம்னு அர்த்தம், உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும். அப்போ ஒரு ஃப்ளோல ஒரு ஸ்பீட்ல சொல்லும் போது நம்ம காதுல வந்து சரியா சில நேரத்தில் வாங்க மாட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும், ஸலாம் அலைக்கும் அப்படின்னு சொல்லும்போது எப்படி கேட்டுச்சு? நான் மூணாவது வாட்டி சொல்லும்போது என்ன சொன்னேன்? அஸ்ஸலாமு அலைக்கும் தான் சொன்னேன். அப்ப சில நேரத்துல நம்ம கவனக்குறைவா கேட்கும்போது அஸ்ஸலாம் மாதிரி நம்மளுக்கு கேட்டுறலாம். அப்போ இப்படி சொன்னாங்க. ஆனா ரசூலுல்லாஹ்க்கு அது கவனிக்காம விடுவாங்களா? ரசூலுல்லாஹ்க்கு தெரிந்தது இவங்க அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறது அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றாங்கன்னு. ஆயிஷா ரலியல்லாஹு கூட கோவப்பட்டாங்க. ஒன்னும் கோவப்படாத, வ அலைக்கும்னு சொல்லு அப்படின்னாங்க. உங்களுக்கும் அப்படின்னு சொல்லுங்க, அவன் என்ன சொல்றானோ அது அவனுக்கும் ஆயிரும் அப்படிங்கிற அடிப்படையில் வ அலைக்கும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்க. இப்படிலாம் வார்த்தையை ஒரு எழுத்தை மாற்றி சொல்றது, இந்த டபுள் மீனிங் விளையாட்டுங்கிறதெல்லாம் யூதர்ட்டேருந்து வந்தது. அதனாலதான் இஸ்லாத்திலேயுமே இந்த டபுள் மீனிங்ல பேசுறது விரும்பத்தக்க ஒரு விஷயம் கிடையாது. ஒரு நல்ல வார்த்தை இருக்கும், அதே வேர்ட்ல ஒரு கெட்ட வார்த்தை இருக்கும், அல்லது ஒரு ஆபாசமான ஒரு வார்த்தை இருக்கும். லேசா மாத்தி சொல்றதுனால இல்ல அதே அர்த்தத்துல இருக்கலாம். ஒரு மொழியில ஒரு வார்த்தை நல்ல வார்த்தையா இருக்கும், இன்னொரு மொழியில அதே வார்த்தை கெட்ட வார்த்தையா இருக்கலாம். உருதுல சொல்லுவாங்கல்ல, ஏக் ஜுபான் கா போலி தூசரா ஜுபான் கா காலி காலி அப்படின்னு சொல்லுவாங்க. காலினா திட்டுறது. ஏக் ஜுபான் கா போலி தூசரா ஜுபான் மே காலி வச்சா. அப்போ ஒரு போலி காலி ஆகுது. அதாவது ஒரு வார்த்தை இன்னொரு மொழியில அது வந்து கெட்ட வார்த்தையா கூட மாறுது. அப்ப அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய வேலை செஞ்சிருக்காங்க. அல்லாஹ் தஆலா சொன்னா ராயினாவே வேணாம், இந்த வார்த்தை யாரும் சொல்ல வேணாம், உந்துர்னான்னு சொல்லிட்டு போயிருங்க. நீங்க ராயினன்னு சொல்றதுனாலதான் யூதன் என்ன செய்யறான், ராயினா ஆட்டிடையரேன்னு அவன் வந்து கிண்டல் பண்றான் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ்வை வந்து கிண்டல் பண்ணிடக்கூடாது. ஒரு வேர்ட்ல மிஸ்யூஸ் பண்ணி கூட ரசூலுல்லாஹ்வை வந்து அப்படி கண்ணிய குறைச்சலா சொல்லக்கூடாதுக்காக வார்த்தையே நீங்க மாத்திக்கிறீங்கன்னு சொல்லி சஹாபாக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சட்டமிட்டான். இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா முஃமின்களே நீங்க இந்த மாதிரி வார்த்தை சொல்லிக்கிறீங்கன்னு அல்லாஹ் தஆலா வந்து சொன்னான். அல்ஹம்துலில்லாஹ். சரிங்களா? இது வரைக்கும் நம்ம 104வது வசனத்தை இப்ப பார்த்துட்டோம். இது வரைக்கும் யா அய்யுஹல்லதீன ஆமனு வந்துச்சா? இதான் முதல் யா அய்யுஹல்லதீன ஆமனு. குர்ஆனுடைய வரிசையின் அடிப்படையில நம்ம சூரத்துல் ஃபாத்திஹால இருந்து ஆரம்பிச்சு வந்தோம்னா, அல் குர்ஆன்ல மொத்தம் 89 யா அய்யுஹல்லதீன ஆமனு இருக்கு. அல் குர்ஆன்ல மொத்தம் 89 யா அய்யுஹல்லதீன ஆமனு இருக்கு. அதுல முதல் யா அய்யுஹல்லதீன ஆமனு இதுதான். சூரா மாயிதால மட்டுமே 16 இருக்கு. சரிங்களா? இதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் குறிப்புக்காக சொல்றேன். சோ 89 இடத்துல முஃமின்களே என்று அழைத்து அல்லாஹ் பல அறிவுரைகளை சொல்றான். ஒண்ணு யா அய்யுஹல்லதீன ஆமனுன்னு அல்லாஹ் தஆலா அழைச்சாலே ஏதாவது ஒரு கட்டளை இருக்கும், இல்லைன்னா ஏதாவது ஒரு விலக்கல் இருக்கும். செய்யுங்கிற கட்டளை இருக்கும், இல்லைன்னா இதை செய்யாதீங்கிற ஒரு தடை இருக்கும். ஓகேங்களா? ஏவல் இருக்கும், இல்ல தடை இருக்கும். அதான் ஒரு சந்தர்ப்பத்துல இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட வந்து ஒருத்தர் வந்து ஒரு எனக்கு அறிவுரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது சொன்னாங்க, நீங்க வந்து குர்ஆன்ல யா அய்யுஹல்லதீன ஆமனு என்ற வசனத்தை கடந்தால் அதை செவிமடுத்து நீர் கேட்டுக்கொள்வீராக, அல்லாஹ்வுக்கு அதற்கு நீ பதில் அளிப்பாயாக. ஏன்னா ஃபைன்னஹு கைருன் யஅமுரு பிஹி அவ் ஷர்ருன் யன்ஹா அன்ஹு. யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று குர்ஆனில் வந்தால், அதாவது 89 இடத்துல வருதுன்னு இப்ப இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்லல, அது மற்ற மார்க்க அறிஞர்கள் 89 இடத்துல வருதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? மொத்தம் நிறைய இடத்துல வருதுங்கிறத வச்சு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றாங்க. இந்த குர்ஆன் முழுக்க வரக்கூடிய யா அய்யுஹல்லதீன ஆமனுக்கு பிறகு ஒன்று நாம் செய்ய வேண்டிய ஒரு நன்மையான கட்டளை இருக்கும், அல்லது நாம் தவிர்த்து கொள்ள வேண்டிய தீமையான ஒரு தடை இருக்கும். அதனால நீங்க அதை பின்பற்றுங்க. அந்த யா அய்யுஹல்லதீன ஆமனு நீங்கள் முழுமையாக பின்பற்றுங்கள் என்று அந்த தாபிஈக்கு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவுரை வழங்கினாங்க. அந்த அறிவுரைகள்ல அந்த யா அய்யுஹல்லதீன ஆமனுடைய வரிசையில குர்ஆனில் இடம்பெறக்கூடிய முதல் யா அய்யுஹல்லதீன ஆமனு இதுதான். என்ன செய்தி? டபுள் மீனிங்ல மத்தவன் பேசுறது கூட நம்ம இடம் அளிச்சிடக்கூடாது. அப்படி இருக்கும்போது நம்மளே இன்னைக்கு டபுள் மீனிங்ல நிறைய வார்த்தைகள் பேசுறது திறமையா நினைக்கிறோம், பேசி 4 பேர் சிரிக்க வைக்கிறோம், ஒருத்தர் மனசை புண்பட வைக்கிறோம்ல, பெரிய பாவம் தெரிஞ்சுக்கிறீங்க. அல்லாஹ் தஆலா தான் அதை வந்து வன்மையா அந்த இடத்துல கண்டிக்கிறான். வார்த்தையை மாத்தி உந்துர்னான்னு சொல்லுங்க. அதே மாதிரி அவங்க ரசூலுல்லாஹ் சொல்லும் போதே கொஞ்சம் நல்லா கேட்டுக்கிறீங்க. அப்படி நீங்க நல்லா கேட்டுக்கிட்டீங்கன்னா திரும்ப கூப்பிட்டு கவனிங்க, என்ன சொன்னீங்க நீங்க திரும்ப அவங்கள்ட்ட கேட்டு டார்ச்சர் பண்ணக்கூடிய நிலைமை வராது. அப்படியே ஒரு கேட்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் வஸ்மாவுன்னு சொல்லுங்க அப்படின்னு நடத்துதான் ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த இடத்தில் சஹாபாக்களுக்கு இந்த இடத்தில் அறிவுரை வழங்குகிறான். தஃப்சீர் சாதி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, இந்த இடத்துல அவங்க ஒரு அழகான கருத்தை சொல்றாங்க, எங்க ஒரு ஹலாலான ஒன்றே அது வந்து ஹராமுக்கு வழி வகுத்துருமோ அப்ப அந்த ஹலாலையும் நம்ம தவிர்த்துக்கணும். ராயினான்னு சொல்றதுல எந்த தப்பும் இல்லை. ராயினான எங்களை கவனிங்கன்னு அர்த்தம். ஆஸ் பர் அரபிக் லாங்குவேஜ் ராயினா எங்களை கவனிங்கள்னு அர்த்தம். இந்த ஹலாலான ஒரு கூடுமான ஒரு வார்த்தை எப்போ ஒரு யூதன் அல்லது விஷமத்தனம் கொண்டவர்கள் அதை மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்களோ அப்ப அந்த முஸ்லீம் இதுதான் எனக்கு கூடுமே, அவன் மிஸ்யூஸ் பண்ண என்னன்னா ராயினா தான் சொல்லணும், ஒத்த கால நிக்க கூடாது. அல்ல அதை விட்டுருங்கிறான். எப்போ ஒரு வார்த்தை அது தவறாக பயன்படுத்தப்படுமோ, அல்லது ஒரு தருணம், ஒரு விஷயம், ஒரு செய்தி, ஒரு மேட்டர், அதை எப்போ ஒருத்தங்க மிஸ்யூஸ் பண்றதுக்கு அது தவறா போறதுக்கு வழி வகுத்துருமோ அப்ப நம்ம அதை சொல்லக்கூடாது. அதை விட்டு ஒதுங்குறவன் தான் அழகிய முஸ்லீம். அதுதான் இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கணும். இது சாதி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, சில நேரத்துல சில ஹலால்கள்
அது நம்மளுக்கு செய்வது அது வேற ஹராமுக்கு வழிவகுத்துரும், அல்லது வேற யாராவது அது தவறான முன்னுதாரணமா எடுத்து அது வழிகெட்டு போயிடுவாங்க அப்படின்னா அது ஒரு முஸ்லீம் வீம்பு பிடிச்சிக்கிட்டு அதை செய்யறவனா இருக்க மாட்டானே தவிர அழகான ரீதியில் அதை விட்டு ஒதுங்குபவனாக இருப்பான்னு சொல்லி தஃப்சீர் சாதி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. இது வரைக்கும் நம்ம இவ்வளவு நேரம் எந்த ஒரு தஃப்சீருக்கு எடுத்திருக்க மாட்டோம். சரி, ஒரு முக்கியமான விஷயங்கள் இதை வருதுங்கிறனால நம்ம இதை பார்த்துட்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அரும் குறையாம நீங்க கேட்டுட்டு இருப்பீங்கன்னு ஆதரவு வைக்கிறேன். கடைசி வசனத்துக்கு வந்துவிட்டோம். மா யவத்துல்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி வலல் முஷ்ரிகீன அன் யுனஸ்ஸல அலைக்கும் மின் கைரின் மின் ரப்பிக்கும் வல்லாஹு யஹ்தஸ்ஸு பிரஹ்மதிஹி மன் யஷா வல்லாஹு துல் ஃபத்லில் அஸீம். இதுக்கெல்லாம் நீண்ட விளக்கம் இல்லை. மா யவத்துல்லதீன கஃபரு, இந்த காஃபிர்கள் விரும்பவே மாட்டார்கள். மா யவத்துல்லதீன கஃபரு, காஃபிர்கள் விரும்ப மாட்டார்கள். யார் நிராகரித்தார்களோ அவர்கள் விரும்ப மாட்டார்கள். எந்த காஃபிர்கள்? மின் அஹ்லில் கிதாப். அல்லாஹ் தஆலா இங்க பெரும்பாலும் காஃபிர்களாக பேசக்கூடியது யாரும் மக்கத்து முஷ்ரிக்கீன்களை பத்தி பேசுறான்னு நினைக்காதீங்க. இந்த மதீனாவில் வாழ்ந்த வேதக்காரர்கள் யூதர்கள் யாரெல்லாம் காஃபிர்களாக ஆனார்களோ அவர்களை பத்தி பேசுறோம். அவங்க காஃபிராக ஆனாங்கிறது நிறைய அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு வந்தான். ஜிப்ரீலை பகைத்ததன் மூலமா காஃபிர் ஆனாங்க, தௌராவை புறக்கணித்ததன் மூலமா காஃபிர் ஆனாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாமை பின்பற்றாமல் விட்டதன் மூலமா காஃபிர் ஆனாங்க, காளை கன்றை வணங்கியதன் மூலமா காஃபிர் ஆனாங்க. இப்படி நிறைய ரீதியில காஃபிர் ஆனாங்க. கடைசியில சூனியத்தின் மூலமாக அவங்க காஃபிர் ஆனாங்க. அவங்களுடைய காஃபிர் ஆனதுக்கான காரணங்களை அல்லாஹ் தஆலா அடுக்கிக்கிட்டே வர்றான். சோ வேதம் வழங்கப்பட்டவர்கள் இருந்து உள்ள அந்த காஃபிர்கள் விரும்ப மாட்டார்கள். வலல் முஷ்ரிக்கீன், இன்னும் இணை வைப்பாளர்களும் விரும்ப மாட்டார்கள். வேத வழங்கப்பட்ட காஃபிர்கள் விரும்ப மாட்டார்கள், முஷ்ரிக்கீன்களும் விரும்ப மாட்டார்கள். ஐயுனஸ்ஸல அலைக்கும், உங்கள் மீது இறக்கப்படுவதை. சஹாபா பெருமக்களே, இது மூமின்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான். மூமின்களே, உங்கள் மீது இறக்கி அருளப்படுவதை அவர்கள் விரும்ப மாட்டார். நஸ்ஸல யுனஸ்ஸிலு, இறக்கினான் இறக்குகிறான். அதுவே பாசிவ் வாய்ஸ்ல ஃபைல் மஜ்ஹூலாக செயல்பாட்டு வினையாக நுஸ்ஸில யுனஸ்ஸல் என்றால் இறக்கப்பட்டது, இறக்கப்படுகிறது. அப்ப ஐயுனஸ்ஸல் அலைக்கும், உங்கள் மீது இறக்கப்படுவதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள், அதாவது ஜீர்ணித்துக் கொள்ள மாட்டார்கள். மின் ஹைரின், சிறந்த எதுவும், சிறந்த எதுவும், மிர் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடம் இருந்து சிறந்த எந்த ஒன்றும் உங்கள் மீது இறக்கப்படுறதை அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க, விரும்பவே மாட்டாங்க. இந்த சிறந்தது என்னன்னா ரசூல்லா இவர்களில் அனுப்பப்பட்டது, குர்ஆன் இவர்களுக்கு இறக்கி அருளப்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு ஏத்துக்கவே முடியல. எங்க வம்சாவளியில ஏன் ஒரு தூதர் வரல, எங்க வம்சாவளியில வந்தவருக்கு ஏன் இறுதி வேதம் இறக்கப்படலை அப்படிங்கறத அவங்களுக்கு ஏத்துக்க முடியல. முஷ்ரிக்கீன்கிறது அதை ஏத்துக்க முடியல. வல்லாஹு, ஆனா இவங்க ஆசைப்படுற மாதிரி அல்லாஹ் நபி அனுப்புவான், இவங்க ஆசைப்படுற மாதிரி அல்லாஹ் தஆலா வேதத்தை இறக்குவான். வல்லாஹு யஹ்தஸ்ஸு பிரஹ்மதிஹி மன் யஷா, அல்லாஹ் யாரை நாடுகிறானோ, யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கே தன்னுடைய அருளை அவன் உரித்ததாக ஆக்குகிறான். வல்லாஹு, அல்லாஹ், மேலும் அல்லாஹ் யஹ்தஸ் என்றால் சொந்தமாக்குகிறான், உரித்தானதாக ஆக்குகிறான், குறிப்பானதாக ஆக்குகிறான் என்று பொருள். பிரஹ்மதி, தனது கருணையை, தனது அருளை, அருள்னா நபித்துவம், குர்ஆன் போன்ற இந்த பாக்கியங்கள், தனது இந்த அருட்கொடைகளை அல்லாஹ் மையஷா, யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு உரித்தாக்குகிறான். நபியை தேர்வு செய்தான், அந்த உம்மி நபியை தேர்வு செய்தான், இந்த ஏழை சஹாபாக்களை அல்லாஹ் தஆலா தேர்வு செய்தான், இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும் என்று, இந்த அருளை அவர்கள் சுமக்க வேண்டும் என்று. வல்லாஹு துல் ஃபத்லில் அஸீம், வல்லாஹ், மேலும் அல்லாஹ், துல் ஃபத்ல், அதாவது அருளுக்குரியவன், து என்றால் உடையவன், அருளுக்குரியவனாக. எப்படிப்பட்ட அருள்? அல் அஸீம், மாபெரும் அருளுக்கு சொந்தக்காரனாக அல்லாஹ் தான் இருக்கிறான். அந்த அருளை தான் நாடிய யாருக்கும் அல்லாஹ் தஆலா உரித்ததாக ஆக்குவான். ஆனா ரசூலுல்லாஹ் உரித்ததாக ஆக்கியதை கொண்டு அதை இந்த ஏழை சஹாபாக்கள் பின்பற்றுவதை அவர்களால், முஷ்ரிக்கீன்களாலும், மக்கத்து கொடிய முஷ்ரிக்கீன்களாலும், அதே போன்று இந்த மதீனத்து கொடிய இந்த இணை வைப்பாளர்களாக இருக்கக்கூடிய, நிராகரிப்பாளர்களாக இருக்கக்கூடிய இந்த யூதர்களாலும் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. அதை அவர்கள் விரும்புவதில்லை. மா யவது, விரும்ப மாட்டார்கள். வத்த யவது, விரும்பினான்மா, விரும்புவதில்லை, விரும்ப மாட்டேங்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி சஹாபாக்கள் சொல்றான். அது அவங்க பிடிக்காம வயிற்றுச்சலோடு இருக்கிறாங்க, அதனால அவங்க காஃபிர் ஆயிட்டாங்க, அவங்க நீங்க பொருட்படுத்தாதீங்க, நான் பாத்துக்கிறேங்கிற ரீதியில் அல்லாஹ் தஆலா அந்த செய்தியை சொல்லி முடிக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இந்த 15வது பக்கம் நம்மளுக்கு பெரும் 4 செய்திகளை தந்திருக்கிறது. ஷைத்தான்களை பின்பற்றினார்கள், அதாவது ஷைத்தான்கள் எதை ஓதி சென்றார்களோ அதை இந்த யூதர்கள் பின்தொடர்ந்து சென்றார்கள். 15A, கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரிவினை ஏற்படுத்தினார்கள். 15B, தெரிந்தே கெட்ட வியாபாரத்தை செய்தார்கள். 15C, ராயினா என்று சொல்ல வேண்டாம். 15D, ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த நாளை நம்ம சொல்லும் போது இதனுடைய பேக்ரவுண்ட் இல்லாம நம்ம பார்த்திருப்போம். இப்ப இவ்வளவு நேரம் நீங்க கேட்ட இந்த தஃப்சீரோட இந்த 4 பாயிண்டரை பார்க்கும்போது நல்லா புரியும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். குர்ஆனை சரியான முறையில் நான் புரிந்து தெரிந்து மக்களுக்கு எடுத்து சொல்பவர்களாக அல்லாஹ் அருள் புரிவானாக. இதிலிருந்து நாம் தெரிந்து கொண்ட ஒரு விஷயம் என்பது, சூனியம் என்பது அது காலங்காலமாக இருந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலகட்டத்தில், மூசா அலைஹிஸ்ஸலாம் காலகட்டத்தில், ஃபிரௌனுடைய காலகட்டத்தில், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காலகட்டத்தில், ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலகட்டத்தில், ரசூலுல்லாஹ் காலகட்டத்திலும் இன்று வரைக்கும் என்றும் சூனியம் என்பது ஒன்று இருக்கிறது. அதை நாம் கற்றுக்கொள்ளக்கூடாது, அதை நாம்
பின்பற்றக்கூடாது என்பது இறைவனுடைய கட்டளை. அது குஃபர் என்று ரசூலுல்லாவாலும் அது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆக அறிஞர் பெருமக்கள் எத்தனையோ தஃசீர் ஆசிரியர்கள் சொன்னமே, இந்த தஃசீர் ஆசிரியர்கள் யாருமே இந்த சூனியத்தை இல்லை என்று மறுக்கவில்லை. உண்டு, ஆனால் அது குஃபர், அதை நாம் கற்றுக்கொள்ளக்கூடாது, சூனியம் வைக்கக்கூடாது, சூனியத்தை நாம் பின்தொடரக்கூடாது என்பதுதான் நம்மளுக்கான கட்டளையாக குறிப்பிட்டிருக்காங்க. ஆக எத்தனை விஷயத்தில் கருத்து வேறுபாடுகள் கொள்ளக்கூடிய மார்க்கறிஞர்கள் இந்த சூனியம் உண்டா இல்லை என்பதில் கருத்து வேறுபாடு கொள்ளவில்லை என்பதும் இந்த இடத்தில் அழுத்தமாக குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் என்பதை மறந்துவிட வேண்டாம். குர்ஆனை சரியான ரீதியில் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்திகளை, சொல்ல வரக்கூடிய செய்திகளை மார்க்கறிஞர்கள் எப்படி சரியான முறையில் புரிந்து நம்மளுக்கு எடுத்துரைத்தார்களோ அதே ரீதியில் நாம் புரிந்து விளங்கி வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டிய விஷயங்களை செயல்படுத்தவும், மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய விஷயங்களை எடுத்து சொல்லவும் அல்லாஹ் நம்மை தேர்வு செய்வானாக. அதற்கான தகுதி உள்ளவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.